இப்போ மார்க்கெட் இப்போ கீழே விழுந்துச்சு, பட் கோல்டு தானே 60% கிட்ட ரிட்டர்ன் இருந்துச்சு. இது எது தரும்? இதுக்காக நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ்வலாக கோல்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கோல்டுடைய ரிஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. நீங்கள் என்னதான் எமர்ஜென்சி ஃபண்டு வச்சாலும் அதை தாண்டி உங்களுக்கு செலவு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய பணமெல்லாம் போய் என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போயிட்டு எங்கள் அம்மா இப்போ எஸ்ஐபின்ற விஷயமே இப்போ ரீசெண்டாக தான் ஒரு பெரிய ஃப்ளட்டடாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே எஸ்ஐபி பண்ணுங்க. ஸோ இது எந்த அளவில் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன கேட்டால் நீங்கள் எஸ்ஐபிலாம் போடாதீங்க. ஒருத்தர் வந்து 1000 ரூபீஸ்க்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து அதை போய் ஸ்டாப் பண்ண மாட்டார். ரெகுலராக மியூச்சுவல் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறவங்களுக்கும் ரெகுலராக பணம் வந்துட்டே இருக்கும். லாஸே வராதும்பாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு அவங்களை பற்றி கவலையே இல்லை, அவங்களுக்கு வேண்டியது பணம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா தான் மார்க்கெட்டை பீட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இது ஃபேக்சுவலி தப்பு. என் ஃபேமிலிக்கு நான் எதாவது ப்ரொவைட் பண்ணணும்ல, அதுவே என்னால் பண்ண முடியலையே. சேலரி வரும், செகண்ட் SMS EMI வரும், பார்த்தா பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆயிரும். ப்ராப்ளம்னா எல்லாரும் நான் இப்படியே இருந்து அப்படிங்கிறதான் பயம். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனையாக இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வச்சுக்காதீங்க. 2026ல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது ரியல் எஸ்டேட்டில் சுத்தமாக டேட்டா கிடையாது. ஓகே, எங்கேயுமே டேட்டா கிடையாது. ப்ளஸ் ரியல் எஸ்டேட்டில் நிறைய பிளாக் மணி இருக்குது. ஸோ நீங்கள் மிடில் கிளாஸ் பாண்டுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்களா வாங்குறதுக்கு? சத்தியமாக தேவையே இல்லை. ஹோம் லோன் சைடு போகாதீங்க. நீங்கள் சொல்கிறீங்க வீட்டு கடன் இருந்தால் பிரச்சனை கிடையாது, மற்றது தான் வேணாம். வீடு மட்டும்தான். பேசாமல் ஒரு எஸ்ஐபி ஒன்று போட்டு ஒரு டைமில் க்ரோ பண்ண விட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த வீடை நம்ம வாங்கியிருக்கலாமே. எஸ்ஐபிலாம் கட்டி வீடு வாங்குறதுங்க வந்து ரொம்ப இம்ப்ராக்டிக்கல். ஸோ நீங்கள் என்ன நம்பாட்டாலும் அந்த டேட்டா இருக்குது. வாயால் வடை சுடுறது ரொம்ப தப்பு. அது நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, அதை நம்ப நான் வேணாம் தான் சொல்லுவேன். அப்படின்னா அது என்ன மாதிரி இது? வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை இன்டர்வியூ பண்ணுறது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் உங்களை 2020லேருந்து ஃபாலோ பண்ணுறேன். அதாவது பார்ஷியலாக ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்கள் வீடியோஸை நான் ரொம்பவே நல்லா ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் வீடியோவில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, நீங்கள் என்னோட பாயிண்ட் இது தான், இதை நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன், இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கு மேலே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறேன் சார். 2026 வந்துருச்சு சார். இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பிளான் பண்ணணும்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னா. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தப்போ நீங்கள் ஒரு சில பேர் தான் இருந்திருப்பீங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நிறைய பேர், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது எவ்வளோக்கு எவ்வளோ பாப்புலர் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை க்ரோத்தே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? க்ரோத்தே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு டைப்பில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியாவில், தமிழ்நாடுலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால. ஸோ ரெண்டும் இருக்குது, குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. பட் குட் நிறைய தான் இருக்குன்னு சொல்லுவேன், பேடும் ஓவரால். ஓகே சார். இந்த 2025ல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக ஏறிச்சு இறங்குச்சு. பட் கமாடிட்டி சைடு பார்த்தோன்னா அது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ மக்களுக்கு 2026க்குள்ள வரும்போது கேள்வி என்னென்னா, மார்க்கெட் திரும்ப எந்திரிக்குமா இல்லை கமாடிட்டிஸ் தான் மேலே போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த மாதிரி முதல்ல யோசிக்கிறது நிறுத்தணும். ஓகே. இப்போ ஏன்னா 2026ல் என்ன அசெட் கிளாஸ் நல்லா பண்ணிச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், நிஃப்டியோட நல்லாவே பண்ணிச்சு. பட் அதே அசெட் கிளாஸ் 2026ல் பண்ணுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா டவுட், யாராலையும் சொல்ல முடியாது. பட் டிப்பிக்கலாக நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடகடான்னு உயர்ந்த ஒரு அசெட் கிளாஸ் அடுத்த இயர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்காம நெக்ஸ்ட் 2026ல் எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றி யோசிக்காம என் தேவைகள் என்ன, என் தேவைக்கு என்ன அசெட் அலோகேஷன், என்ன போர்ட்ஃபோலியோ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சா நாளைக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த மாதம் என்ன பண்ணுவோம், 6 மந்த்ஸில் என்ன ஆகும், ட்ரம்ப் என்ன சொல்லுவார், ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும், டேரிஃப் என்ன ஆகும், அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேணாம். என் தேவைக்கு நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதை நான் லாங் டேர்ம் அந்த கோல் பேஸ்டாக நம்மளுடைய ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 28 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது. நான் வந்து ஒரு 55 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணிடுறேன். ஸோ அது ஒரு 25 வருஷம் டைம் ஃப்ரேம். இந்த 25 வருஷம் டைம் ஃப்ரேமுக்கு எனக்கு 50 to 60% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்ஐபி வழி. மீதி வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்ல இருந்தால் போகிறோம், இபிஎஃப், பிபிஎஃப் இல்லை என்பிஎஸ்ல டெட் ஃபண்டாக மாதிரி யூஸ் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ. இல்லை எனக்கு கொஞ்சம் கோல்டு வேணும் அப்படின்னா ஒரு 10%, 15% கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு சிம்பிள் வழி ஒரு மல்டி அசெட் ஃபண்ட். அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ஓகே. எல்லாத்துலேயும், அதாவது நான் கோல்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், ஈக்விட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு இல்லாமல்
நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ, நான் யூஸ்வலாக கோல்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் எனக்கு கோல்டு தேவைன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்மால் எக்ஸ்போஷர் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோவில் நாளைக்கு என்ன பண்ணும், அடுத்த வருஷம் எது பெட்டராக பண்ணுங்கிற கவலையே இல்லை. உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. எது நல்லா பண்ணுதோ பேடாக பண்ணுதோ உங்கள் போர்ட்ஃபோலியோ முன்னேறிட்டே போகும், ஏறிட்டே போகும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கோல்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு, பட் இதை நிறைய பேர் ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன சார் பேசுகிறீங்க, மார்க்கெட் இப்போ கீழே வந்துச்சு, பட் கோல்டு தானே 60% கிட்ட ரிட்டர்ன் இருந்துச்சு, இது எது தரும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன் கோல்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அதாவது சொல்ல மாட்டீங்க வாங்குன்னு? இன்னொரு விஷயம் என்னன்னா, கோல்டை பொறுத்த வரைக்குமே ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டே தான் இருக்குது, ஸ்கை ராக்கெட் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி குளோபல் அன்சர்டினிட்டி நடக்குது, ருப்பி ஃபால் நடக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அட்வான்டேஜஸாக தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட கோல்டை நான் வேணாம் தான் சொல்லுவேன் அப்படின்னா அது என்ன மாதிரி இதுன்னு தெரியல. இதுக்காக நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி ஷார்ட்ஸ், இந்த கேள்விக்கு மட்டும் போட்டு ஷார்ட்ஸ் போட்டால் நான் பயங்கரமாக அடிவாங்க. இது காரணம் வந்து 2 விஷயம். ஒன்று, கோல்டுடைய ரிஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏறுது குறையுதுலாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் டேட் மட்டும் எடுத்துப்பாங்க. 2020 இவ்வளோ இருக்குது, 2021, ஒரு வருஷத்துக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏறுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் டெய்லி ப்ரைஸ் ஸ்டடி பண்ணீங்கன்னா அதோட ஏற்றத்தாழ்வு வந்து ஈக்குவிட்டி அளவுக்கு இருக்கும். ஓகே, நம்மளுக்கு மெயினாக வந்து கோல்டு ஐஎன்ஆர் ருப்பிக்கும் யூஎஸ்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய மெயின் டிரைவர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். 1990s 2000s பார்த்தீங்கன்னா கோல்டு யூஎஸ்டி வந்து கீழே போயிட்டே இருந்தது. ஓகே, அப்போ நமக்கு ரிட்டர்ன் பாசிட்டிவாக இருந்தது கோல்டு ஐஎன்ஆரில், பிகாஸ் நம்மளுடைய கரன்சி வீக்காக இருந்தது. ஸோ கரன்சி வந்து நமக்கு ஒரு பெரிய ஃபேக்டர் ஃபார் கோல்டு ரிட்டர்ன்ஸ். ஓகே, அண்ட் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க, பாரு ருப்பி வீக் ஆகிட்டே இருக்கு, இந்த +1 = +91 சொன்னாங்க இல்லையா, அந்த ஐஎஸ்டி கோடெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் மூமெண்ட். நீங்கள் லாங் டேர்ம் மூமெண்ட் இந்தியன் ருப்பியை பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக லாஸ்ட் 10 இயர்ஸ், லாஸ்ட் 15 இயர்ஸாக, பர்டிகுலர்லி 2010க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ருப்பி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ கோல்டு அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம், அந்த கோல்டு யூஎஸ்டியை விட்டு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் தான் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ரிட்டர்ன். அது வந்து மேக்ஸிமம் 4% 5% தான் வரும். அண்ட் இப்போ லாஸ்ட் 15 இயர்ஸாக, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக கோல்டு யூஎஸ்டியும் ஐஎன்ஆரும் சேர்ந்து மேலே போகுது. ஓகே, முன்னாடி வந்து அந்த மாதிரி இருக்காது, ஒன்று கீழே போகும் ஒன்று மேலே போகும், ஏன்னா நம்ம ருப்பி வீக்காக இருந்தது. ஸோ நீங்கள் பழைய ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸ், லாஸ்ட் 30 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸை நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட். நான் ஏன் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னா, தப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணாதீங்கிறது தான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட். கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கிறது பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட். நிறைய பேருக்கு தப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கோல்டில் ரிஸ்கே இல்லாமல். நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஈக்குவிட்டியில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, கோல்டு ரிஸ்கே இருக்கும். கோல்டு ஈக்குவிட்டிக்கும் கோல்டுக்கும் அதே அளவு தான் ரிஸ்க் லெவல்ஸ் இன்ஃபேக்ட். அண்ட் இந்த ஹெட்ஜ் ஃபார் இன்ஃப்ளேஷன் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து சில சமயம் உண்மை, சில சமயம் உண்மை இல்லை. எப்போவுமே கோல்டு வந்து ஹெட்ஜ் ஃபார் இன்ஃப்ளேஷன்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1990s 2000s நம்மளுடைய இபிஎஃப் பிபிஎஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து 12% இருந்திருக்கு. அப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா 9% 10% தான் வரும் லாங் டேர்ம். அதான் 15 வருஷம் ரிட்டர்ன் சொல்கிறேன். ஸோ அதனால எப்போதுமே அது இன்ஃப்ளேஷன் கிடையாது. ஸோ கரெக்டான எதிர்பார்ப்போட நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு, அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, பாண்டாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் 1 இயர் சூப்பர் ரிட்டர்ன் பார்க்க, அதனால நான் அதை தான் போட போகிறேன். இந்த மைண்ட் செட் ரொம்ப தப்பு. நீங்கள் லாஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ரிட்டர்னை கொஞ்சம் பாருங்கள். அதோட ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ரிஸ்க் இவ்வளோ இருக்குன்னு. இந்த ரிஸ்க் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நான் எதுவும் சொல்ல போதில்லை. ஓகே, நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரிஸ்கே இல்லைன்னு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டிஸ்பாயின்மெண்ட் வரும். ஓகே, ஏன்னா இப்போ இந்த சாவரன் கோல்டு பாண்ட்ஸ்லாம் பார்த்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை இப்போ எல்லாரும் அந்த கோல்டில் போகிறாங்க. நல்ல வேலை கவர்மெண்ட் நிறுத்தினாங்க, இல்லைன்னா அவங்க போண்டி தான். ஏன்னா சாவரன் கோல்டு பாண்ட்ஸில் கோல்டு பேக்கிங் கூட கிடையாது, வெறும் பைசா வச்சு தான் அவங்க கொடுக்கணும். நல்ல வேலை நிறுத்தினாங்க. பட் இதே ஃபியூச்சரில் வருமானு கேட்டிங்கன்னா வரலாம், ஆனால் 100% கேரண்டி கிடையாது. நிறைய பேர் அந்த கேரண்டி இருக்குன்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது தப்பு. நான் அதனால தான் எல்லாம் சொல்லுவேன், நீங்கள் வந்து 2 அசெட் கிளாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்விட்டி ஃபண்டு, ஒரு லெட்ஸே பிபிஎஃப், இதுதான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இதை மேனேஜ் பண்ணுறதே ஈஸி இல்லை. ஜஸ்ட் 2 தான் இருக்குது, ஒரு 2 ப்ராடக்ட், ஒரே ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், ஒரே ஒரு பிபிஎஃப். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்கிறது அசெட் அலோகேஷன். நீங்கள் அடிஷ்னலாக ஒரு கோல்டு இடிஎஃப் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ 3 வரும். ஓகே, இன்னைக்கு எனக்கு 15% கோல்டு வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, ஓகே குட். பட் அந்த 15% இருக்காது. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 25% மாறலாம்,
இல்லை கோல்டு குறைஞ்சதுன்னா 5% ஆகலாம். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண போறீங்க முதல்ல கேட்கணும். நிறைய பேருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கு இது ஷைன் ஆகுது, அது எனக்கு வேணும். இந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் அப்படிமோ, இது நல்லா இருக்கு, இது பிரைட்டாக இருக்கு, அது எனக்கு வேணும், அது என்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரியோட மைண்ட் செட் இருந்தால் உங்களுக்கு ஃபியூச்சரில் ரிஸ்க் மேனேஜ் பண்ண உங்களால் முடியாது. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு அத்தியாவசியமாக கோல்டு போர்ட்ஃபோலியோவில் இருந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் வாங்குங்க. ஓகே. அந்த மல்டி அசெட் ஃபண்டில் அவங்க 10%, 20%, 15% கோல்டு எப்போவுமே இருக்கும். அவங்களே வந்து அந்த போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த விதமான எஃபோர்ட்டும் எடுக்க வேணாம். நாளைக்கு எக்கானமி எப்படி இருக்குது, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பற்றி பயப்படவும் வேணாம், டாக்ஸும் பே பண்ண வேணாம். நீங்களா தனியாக பண்ணீங்கன்னா டாக்ஸ் பே பண்ணணும். பட் அந்த ஒரு சிங்கிள் மல்டி அசெட் ஃபண்டில் உங்களுடைய எல்லா தேவைகளும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். கரெக்ட். ஸோ அதுதான் நான் சொல்ல வருது மெயினாக. ஓகே சார். சார் நான் இன்னொரு சிச்சுவேஷனை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவும் நிறைய பேர் மிடில் கிளாஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். கோல்டு எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா, எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டால், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இதில் நான் கிரியேட் பண்ணிடுவேன். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எனக்கு கோல்டு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸு இல்லை என்னோட குழந்தையோட கல்யாணம், அதுக்கும் நான் கோல்டு ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இன்ஃப்ளேஷனே இது பீட் பண்ணுது. ஸோ 3 அட்வான்டேஜஸ் எனக்கு ஒரே இதில் கிடைக்குது. ஸோ நான் மொத்தத்தையும் கோல்டே போடலாம்ல அப்படின்வாங்க. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதாவது நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன், நிறைய கல்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணாங்கன்னா 20 சவரன் 25 சவரன் இருந்தால் தான் எங்களுக்கு மதிப்பு, எங்கள் கம்யூனிட்டியில் மதிப்புன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம், அது நீ வாங்குங்க. பட் அது தனி இது, அதை வந்து உங்களுடைய நெட்வொர்த்தில் நீங்கள் சேர்க்க போதில்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த கல்யாணத்தோட அந்த 25 சவரன் உங்கள் கையை விட்டு போயிடும். நீங்கள் அதை தனியாக நீங்கள் அப்பப்போ ஆபரண தங்கமாக வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சில பேர் ஈக்விட்டி மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணி கடைசியாக கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபரண தங்கம் வாங்குவாங்க. அதுவும் ஃபைன், தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் அதை வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ணுறது என்ன கேட்டால் இட் மேக்ஸ் நோ சென்ஸ். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு மெயினாக வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி தான் தேவை. அது நீங்கள் போய் கோல்டை வித்து எமர்ஜென்சி ஃபண்டு ஆக்கணுங்கன்னா எனக்கும் அந்த நிலைமை வந்திருக்கு. பட் ஆனால் அது பயங்கர எக்ஸ்ட்ரீம் நிலைமை. ஓகே. என்னுடைய பணமெல்லாம் போய் என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போயிட்டு கடைசியாக எங்கள் அம்மாவுடைய நகை, எங்கள் அம்மா தாலியை கூட வித்துருன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஃபின்கேலே ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. பட் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆபரண தங்கத்தை விற்று நீங்கள் எதுக்கு எமர்ஜென்சி யூஸ் பண்ணோம்? எமர்ஜென்சிங்கிறது நீ தனியாக ஒரு ஃபண்டு ஒன்று வச்சுங்க, ஒரு லிக்விட் ஃபண்டோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டு வச்சுங்க. உங்களுடைய செலவு வந்து லெட்ஸே 20,000 வச்சுங்க. அட்லீஸ்ட் எப்படியாவது ஒரு 1 லட்ச ரூபாய் ஓவர் 1 இயர் 2 இயர் நீங்கள் சேர்த்து ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க, இல்லை எஃப்டியில் போட்டிங்கன்னா முக்காவாசியான ஸ்மால் எமர்ஜென்சிஸ் அதை வச்சே நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. கோல்டை கை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ 3 தனி. அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து சில சமயம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். எல்லா டைமும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஈக்விட்டி மாதிரி தான், ஈக்விட்டியும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது கேரண்டி கிடையாது. நீங்கள் சில சமயம் மார்க்கெட் நல்லா பண்ணாமல் இருக்கலாம், அப்போ ஈக்விட்டியும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. ஸோ அதெல்லாம் அதனால நான் சொன்னேன், இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறது உங்களுக்கு டைம் வேணும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோல்ட் இஸ் ஓகே. ஆனால் நீங்கள் நிறைய பண்ணீங்கன்னா கரெக்டான எதிர்பார்ப்புகள் கூட பண்ணணும். அப்படியே எனக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை 100% கேரண்டின்னு கேட்டிங்கன்னா 100% தப்பு. ஓகே சார். இப்போ நீங்கள் மல்டி அசெட் இன்வெஸ்டிங்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஸோ மல்டி அசெட் ஃபண்டில் போடுறப்போ நிறைய பேர் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறது எதனா, இப்போது என்ன சார் சொல்கிறது, இப்போ ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மார்க்கெட் கீழே போகுது, எனக்கு அந்த டைம் கமாடிட்டிஸ் சைடு மேலே வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஆவரேஜ் அவுட் தானே ஆகுது. லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனில் ஸ்லோ டவுன் தானே பண்ணுது அது. ஸோ நான் ஒன்றும் பெரிய வெல்த் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இது நீங்கள் சார் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகே. ஒருத்தர் வந்து கோல்டுன்னு ரொம்ப பேசிகிட்டே இருந்தார் ஃபோரமில், எங்கிட்ட டேரெக்டாக கூட சொல்லுவேன். நான் அவர்கிட்ட என்ன சார் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ கோல்டு இருக்குது பர்சன்டேஜாக சொல்லுங்கள். ஓகே. 5%. 5% கோல்டுக்கு ஏன் இந்த கற்றுக்கிற? 5% தான் அது மேக்ஸ். அவர் வந்து 60% ஈக்விட்டி வச்சிருக்காரு. ஓகே. அப்போ ஏன் நீங்கள் அவ்வளோ பெரிய கோல்டுக்கு ஃபேன் பாய் மாதிரி ஆக்ட் பண்ணோம்? ரெண்டாவது, இது வந்து மேலேயும் கீழேயும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இது உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? அண்ட் நிறைய பேர் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 4 ஃபண்டு வச்சுருப்பாங்க. பார்த்தியா, இந்த ஃபண்டு 35% கொடுக்குது, இந்த ஃபண்டு எனக்கு -5% கொடுக்குது, இந்த ஃபண்டு தான் பெட்டர்மாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போர்ட்ஃபோலியோ லெவல்லாம் பாருங்கள். அதாவது கழுகு பார்வை, பேர்ட்ஸ் ஐ வியூவில் முதல்ல பாருங்கள். என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்படி 2024 இவ்வளோ இருந்தது, இப்போ 2025 முடிய போது இவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி ஒரு growth ஆஃப் த போர்ட்ஃபோலியோ பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப் இண்டிவிஜுவல் அசெட் கிளாஸ். ஏன்னா ஒரு வருஷம் ஒன்று ஸ்டாராக இருக்கும். இப்போது மெயின் ப்ராப்ளம் எனக்கு என்னென்னா, நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள், 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி
யாருமே கோல்டு எட்டி பார்க்கல. ம். இந்த அளவுக்கு ஹைப் இருந்ததா? இல்ல இல்ல. எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் அந்த ஹைப் வரும். ம், ம், ம். ஹர்டிங்பாங்க. 10 பேர் போறாங்கன்னா கூடவே எல்லாம் சேர்ந்து போகுது. யாருமே இப்ப சேம் திங் ஈக்விட்டிக்கு ஆகுது. ஓகே. இப்போ ஈக்விட்டி இன்னும் ஒரு வருஷம் படுத்துதுன்னு வச்சுங்க. ஈக்விட்டி 2026லயும் சப்போஸ் ரிட்டர்ன்ஸே வரலன்னு வச்சுங்களேன், எல்லாம் மாறிடுவாங்க. ரியல் எஸ்டேட்டு, பாண்டு, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நிறைய பேர் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோல்டு பக்கம், சில்வர் பக்கம் எல்லாம். அப்போ யாருமே ஈக்விட்டி பற்றி பேச மாட்டாங்க. சப்போஸ் 2027ல் சூப்பர் ரிட்டர்ன்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாரும் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த அசெட் கிளாஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன மீனிங்? இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஆல்ரெடி அது ஒரு மாதிரி பீக் போயிடும். பீக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் அது குறைய ஆரம்பிக்கும். ஐயோ எனக்கு பணம் போச்சேன்னு எல்லாரும் கற்றுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நிஜமாவே அப்படி உங்களுக்கு கோல்டு மேலே நம்பிக்கை இருந்தால் யாருமே அதை பற்றி பேசாத போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடணும். அது எவ்வளோ பேர் உண்மையாக பண்ணாங்க, அதுதான் ப்ராப்ளம். ஸோ எல்லாருக்கும் அந்த ஷைன் ஆன உடனே தான், அது வெளியே வந்த அப்புறம் தான் மார்க்கெட் டிஸ்கவரிங்பாங்க. எல்லாரும் டிஸ்கவர் பண்ண உடனே நானும் அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு எல்லாரும் கிளம்புவாங்க. அந்த மென்டாலிட்டி தப்பு. ஓகே சார். இப்போது அதே மாதிரி 2025ல் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறோம், மார்க்கெட் மேலே கீழே போச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, இன்னொரு சைடு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த கோல்டை பற்றி நீங்கள் கேட்டீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்களா அப்படின்னு. அதே மாதிரி இப்போ எஸ்ஐபின்ற விஷயமே இப்போ ரீசெண்டாக தான் ஒரு பெரிய ஃப்ளட்டடாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே எஸ்ஐபி பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ, இப்போ ஒரு சைடு பார்க்குறப்ப எஸ்ஐபியே நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொரு சைடு இந்த ஸ்ட்ராட்டஜி மக்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, எங்கே காசு குறைவாக சொல்கிறாங்களோ எந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குமோ அதை குறைவாக இருக்குது, பெரிய ரிட்டர்ன் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவில் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது சார், நான் இது எஸ்ஐபி எல்லாமே ப்ராபகண்டா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் எஸ்ஐபி பண்ணுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, ரெகுலராக இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupeesனு வச்சுப்போமே, ஒருத்தர் 1000 rupeesக்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அவர் அதை போய் ஸ்டாப் பண்ண மாட்டார். அது பார்த்து விட்டுருவார். நிறைய பேர் மறந்துடுறாங்க, எவ்வளோ எஸ்ஐபின்னு கூட தெரியாமல் விட்டுருவாங்க. அது ரெகுலராக மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறவங்களுக்கும் ரெகுலராக பணம் வந்துட்டே இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹேன்னு ஒரு கேம்பெயின் கொஞ்சம் முன்னாடி வந்தது இல்லையா, அது எல்லாருக்கும் பணம் கொடுத்து அட்வர்டைஸ்லாம் பண்ணி சூப்பர் பாப்புலர் ஆகிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டை. இப்போ எஸ்ஐபி அவங்களுக்கு நல்லா வருது, இன்ஃப்ளோ வருது. மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு பெரிய வெற்றி இது. இப்போ எஸ்ஐபியை நிறுத்திட்டு இப்போ எஸ்டபிள்யூபி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒருத்தர் 40 வயசு தான் ஆகுது அவருக்கு, அவர் பாட்டு ரெகுலராக வேலை பண்ணிட்டு இருக்காரு. நான் எஸ்டபிள்யூபி பண்ணலாமாங்கிறாரு. ஓகே. நீ எதுக்கே எஸ்டபிள்யூபி பண்ணோம்? உனக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுறோம், நீ எதுக்கு உட்காந்து சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும்? நான் தான் எல்லாருக்கிட்டும் சொல்லுவேன், எஸ்ஐபியோ எஸ்டபிள்யூபியோ எஸ்டிபியோ எந்த 3 எழுத்தும் தேவையில்லை. இப்போ புதுசாக என்ன எஸ்ஐஎஃப்னு வேற ஒன்று ஆரம்பிச்சாங்க, எதுவுமே தேவையில்லை. எஸ்ஐபி பண்ணணும், அதாவது சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஓகே. எவ்வளவு முடியுமோ மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது நான் 100% பிலீவ் பண்ணுறேன். நான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே அதான். ஆனால் அது எஸ்ஐபி வழியாக பண்ணுங்கணுமா கேட்டேன்னா பண்ணணுங்கிற தேவையில்லை. ஓகே. எஸ்ஐபிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட் வே ஆஃப் பையிங் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ். பட் நீங்கள் மேனுவலாக பண்ணுங்க. ஓகே. ஒரு ஆப் எடுத்தீங்க சார், நானே ஒரு பூமர் அங்கிள், நான் ஒரு நிமிஷத்தில் என்னால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகே. இப்போ யூத்துக்கு அவ்வளோ நேரம் அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு 1 நிமிஷம் உங்களால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எஸ்ஐபினா டிசிப்ளின் வரும்பாங்க. டிசிப்ளின் உள்ளிருந்து வரணும், உங்களுக்காக வரணும். ஒரு ப்ராடக்டில் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணதுனால உங்களுக்கு டிசிப்ளின் வந்துருமா? ஸோ என்ன கேட்டால் நீங்கள் எஸ்ஐபிலாம் போடாதீங்க, மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். இந்த மாதம் 1000 ரூபா போட்டேன்னா அடுத்த மாதம் 1500 ரூபா போட முடியுமா? அடுத்த மாதம் 2000 ரூபாய் போட முடியும். இவ்வளோக்குள்ள புஷ் யுவர் செல்ஃப் டு இன்வெஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் வளரும். ஓகே. ஸோ எஸ்ஐபி நல்லதுன்னா, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் அப்சல்யூட்லி கிரேட். மிடில் கிளாஸுக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங்கை போல ஒரு வெப்பன் எதுவுமே கிடையாது, சூப்பர் பவர்னே நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க அதை நேராக பண்ணணும், நிறுத்தக்கூடாது. நிறைய இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஐயோ ஈக்விட்டி மார்க்கெட் குறைஞ்சிடுச்சு, இப்போ நான் பண்ணலாமா, அப்போ கோல்டு இவ்வளோ ஏறிடுச்சு, நான் கோல்டுக்கு தாவுவேன். இந்த மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் அசட் கிளாஸில் தாவிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் லேட்டாக தாவுவீங்க. புரியுது நான் சொல்கிறதுனா? நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு 2 கியூ, ஒரு கார்ட்டூன் கூட இருக்கு. உங்களோட நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்க, இன்னொரு க்யூ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த க்யூ எம்டி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த க்யூக்கு தாவுவீங்க, அங்கே 4 பேர் வந்துடுவாங்க, உங்களோட க்யூ இது மாதிரியே மாற்றி பண்ணிட்டு இருந்தால் முன்னாடியே போக முடியாது. ஓகே. நீங்கள் முதல்ல ஒரு அசட் கிளாஸை பிலீவ் பண்ணணும். ஈக்விட்டி, கோல்டு, ஃபிக்ஸ்டு இன்கம் 3மே வச்சுங்க.
எப்படி எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ வச்சுங்க. பட் அதை பிலீவ் பண்ணி ஒரே என்னது ஃபோக்கஸ்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. அப்போ தான் உங்களுக்கு செல்வம் வளரும். மினிமம் ஒரு மிடில் கிளாஸ், நிஜமான மிடில் கிளாஸ் மக்கள் டு கம் அவுட் அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிறதுக்கே 15 இயர்ஸ் ஆகும். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஓவர் நைட்லாம் ரிச் எல்லாம் ஆக முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது நிஜமான மிடில் கிளாஸ். நிஜமான மிடில் கிளாஸ்னால் ஆட்டோ ஓட்டுறவங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ போகிறவங்க, தேர் ஆல் ட்ரூ மிடில் கிளாஸ். நான் தான் சத்தியமே மிடில் கிளாஸ் கிடையாது. மேபி என்னோட மென்டாலிட்டி மிடில் கிளாஸாக இருக்கலாம். ஓகே. பட் நான் மிடில் கிளாஸ்னால் நெட்வொர்க் வழி கிடையாது. பட் அவங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிறதுக்கே ஒரு 15 இயர்ஸ் ஈஸியாகும். ஸோ அதுக்கு பொறுமை வேணும். நீங்கள் இந்த மாதிரி தாவிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்காது, வராது. சார் இப்போ இந்த மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற இன்வெஸ்டிங் ஸ்டைல்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் பாசிவ் இன்வெஸ்டிங் தான் சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உண்மையுமே ஒருத்தரால் ஆக முடியுமா? சார் க்ரோத் பற்றி ஆக முடியுமா? அதாவது இதுவும் அகைன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராபகேண்டா தான். ஓகே. மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்ல முடியாது, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ப்ராபகேண்டா தான் சொல்லுவேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு அவங்கள பற்றி கவலையே இல்லை. அவங்களுக்கு வேண்டியது பணம். ஓகே. எனக்கு நிஃப்டி ஃபண்டு வழியாக வருதா இல்லை ஸ்மால் கேப் ஃபண்டை வழியாக பணம் வருதாங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. டைரக்ட் பிளான் வழியாக வருதா, ரெகுலர் பிளான் வழியாக வருதா, அவங்களுக்கு கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது பணம். எது வருதோ அந்த ட்ரெண்டை புஷ் பண்ணுவாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா தான் மார்க்கெட்டை பீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது ஃபேக்சுவலி தப்பு. ஓகே. டேட்டா படி பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி எடுத்தாலும், அது ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி, மிட் கேப்பாக இருந்தாலும் சரி, லார்ஜ் கேப் இருந்தாலும், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், நீங்கள் எது எடுத்தாலும் ஒரு பெஞ்ச்மார்க், ஒரு ப்ராப்பர் பெஞ்ச்மார்க் எடுத்தீங்கன்னா, ஒரு 10 ஃபண்ட் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 50 to 60% அந்த ஃபண்டு தான் பீட் பண்ணும். 50% தான் மேக்ஸிமம். பாதி ஃபண்டு பீட் பண்ணுறதே இல்லை. நான் சொல்கிறது கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ். அப்போது இன்னைக்கு ஒரு நல்ல ஃபண்டை பார்க்குறீங்க, இது 10 வருஷம் கேட்டு அதே டாப் ஃபண்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே. அந்த உங்களை இன்னைக்கு நீங்கள் பார்க்குற நல்ல ஃபண்டு கன்சிஸ்டண்ட்டாக பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. டேட்டா சொல்லுது அது உண்மை இல்லைன்னு. அப்போ நான் பாசிவ் ஃபண்டில் போட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கம்மியான ஃபீஸ் பே பண்ணுவேன். எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் கொடுக்க தேவையில்லை. ஃபண்டு மேனேஜருக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க தேவையில்லை. நான் ஃபண்டு மேனேஜர் இருக்காரா, அவர் வேலையை விட்டு போயிட்டாரா, அவர் சொந்த ஏஎம்சி விட்டு போயிட்டாரான்னு அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு ஸ்டார் ரேட்டிங்கை பற்றி கவலைப்பட வேண்டியது, பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் பார்க்க வேணாம். நான் பாட்டுக்கு ஒரு ஃபண்டில் போட்டேன், அது பாட்டு ஓடுது, எஸ்ஐபி ஓடுது, நான் சிஸ்டமேட்டிக்காக மேனுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் ஏன் வேலையை பார்ப்பேன், என்னுடைய இன்கம்மை ஃபோக்கஸ் பண்ணுறத படிப்பேன். மெயின் ப்ராப்ளம் இப்போ என்ன மிடில் கிளாஸ்க்கு என்னென்னா, அவங்களோட இன்கம் உயரணும். யாரும் மிடில் கிளாஸ்லாம் காப்பாற்ற போதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க யாருமே என்ன காப்பாற்றல, கவர்மெண்ட் இஸ் நாட் சேவ், ஒருத்தரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, நீங்களா உங்களை காப்பாற்றிக்கிட்டா உண்டு. ஓகே, இதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ அப்போ மெயினாக நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்னா உங்களுடைய இன்கம்மை நீங்கள் க்ரோ பண்ணணும், நீங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கணும். ஏன்னா டெக்னாலஜி வந்து அப்படியே கண்ணாப்பின்னான்னு மாறுது. எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் என்ன நடந்துன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடும் வெள்ளம் மாதிரி. ஸோ உங்களை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து எம்ப்ளாயபிளாக இருக்கணும் அட் ஆல் டைம்ஸ். அப்போதான் உங்களுடைய இன்கம் க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் போர்ட்ஃபோலியோவை எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் நீங்கள் உங்களுடைய வெல்பீயிங், பர்சனல் வெல்பீயிங், உங்களுடைய இன்கம் க்ரோத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே ஓகே சார். மிடில் கிளாஸ் வந்து இன்னொரு விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணுறத நான் என்ன பார்க்குறேன்னா, எல்லாரும் பேசிக்காக சொல்கிறது என்னன்னா, சேலரி வந்து வளர்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, பட் ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் மேலே போய்கிட்டே இருக்குது, இதை எப்படி பீட் பண்ணுறதுனே தெரில, இதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு எங்களுக்கு தெரியல, திரும்ப மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து லோயர் மிடில் கிளாஸ் லைஃபுக்கு போயிருமோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. இதை எப்படி சார் நினைக்கிறீங்க? நிஜமாவே ட்ரூ ஃபியர் தான். ஓகே. பட் இதுக்கு வந்து கசப்பான பதில் தான் என்கிட்ட இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் சொன்ன பதிலும் கசப்பான பதில் தான். சொல்லுங்கள். அதை விட கசப்பான பதில் இது. சொல்லுங்கள். கொஞ்சம் கம்மியாக செலவழிக்கணும். ஓகே. கொஞ்சம் கனவுகள்லாம் ஒத்தி வைக்கணும். ஓகே. சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா நீங்கள் அப்படி மேலே போயிட்டே இருக்க மாட்டேன். அதாவது உங்களுடைய சேலரி வந்து 5% ஏறுதுன்னு வச்சுங்களேன். 5% சொன்னாலே நிறைய பேர் கத்துவாங்க, 5%லாம் ஏறலாமாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறான் 5% ஏறுதுன்னு. உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் நீங்கள் 5% ஏற்றுனீங்கன்னா அதே லெவலில் தான் இருப்பீங்க. இப்போது நம்ம எல்லாரும் இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுகிறோம், பணவீக்கத்தை பற்றி பேசுகிறோம். ஆக்சுவலாக நம்ம லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகுது தான் மெயின் ரீசன் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே.
பணவீக்கங்கிறது அது இருக்கு, அது இருக்க தான் செய்யுது. அரிசி பருப்பு எல்லாத்துலயும் பணவீக்கம் இருக்கு, வாங்குற ட்ரெஸ், குடிக்கிற டீ காஃபி எல்லாத்துலயும் பணவீக்கம் இருக்கு. பட் மெயின் ரீசன் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் ஏன் உயருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் பெட்டர் க்ளோத்ஸ் வாங்குறோம், பெட்டர் ஷூஸ், பெட்டர் மொபைல். இன்னைக்கு நான் ஒரு பைக் ஓட்டினா அதை விட பெட்டர் மாடல், இல்ல நான் காருக்கு போகணும், இல்ல நான் டிஎஸ்எல்ஆர் வாங்கணும், இல்ல நான் இந்தியால ஹாலிடேக்கு பதிலாக நான் தாய்லாந்துக்கு போகணும், பேங்காக் போகணும். இந்த மாதிரியான யோசனைகள் இருக்கு. எப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்ததோ, ஒரு இன்க்ரிமெண்ட் வந்ததோ, இல்ல ஒரு போனஸ் வந்ததோ, உடனே அதுக்கு ஒரு செலவு நீங்க ரெடி பண்ணிடுறீங்க. கரெக்ட். ஐ டிசர்வ் இட். அது பண்ணாதீங்கன்ற. அஃப்கோர்ஸ் எல்லாரும் என்ன திட்டுவாங்க. இப்போ நான் நாராயணமூர்த்தி வாங்கி கட்டினார்ல, இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலன்னா, உழைக்கலன்னா எப்படி சார் முன்னேற முடியும்? கண்ணா பின்னான்னு உழைக்கணும், ப்ளஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்மளுடைய தேவைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி பண்ணால்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகே. மெயினாக வந்து நீங்கள் என்னதான் உழைச்சாலும், உங்களுக்கு என்னதான் ரெகுலராக சம்பளம் வந்தாலும், சுமாரான சம்பளமாக இருந்தாலும் அது ரெகுலராக வரணும். என்னதான் பண்ணாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு லக்கு தேவை. ஏன்னா ஒரு நான் சொன்னேன் 10 வருஷம் 15 வருஷம் ஆகும் சொன்னேன். ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது. மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகிறதுக்கே ஒரு 15 வருஷம் ஆகுன்ற. பட் இந்த 15 வருஷத்துல உங்களுக்கு எதிர்பாராத செலவு, திடீர்னு பெரிய செலவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பின்னாடி போக வேண்டியதான். பரமபதம் மாதிரி தான், பாம்புல இறங்கிடுவேன் பட்ட. அந்த லக்கு உங்களுக்கு இருக்கணும் கொஞ்சம். அஃப்கோர்ஸ் அது லக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ டெஃபினட்டாக லக் தேவை. உழைப்பு எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமோ, சில விஷயங்கள் நம்ம யூனிவர்ஸ் வந்து ஒத்துழைக்கணும் நம்மளோட. ஏன்னா எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், ஒரு ஐசியூ வெளியில் போய் உட்காந்து பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் ஜஸ்ட் வெயிட்டிங் ரூமில் உட்காந்து பாருங்க ஒரு 2 hours. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. சார் பணம் கொஞ்சம் அனுப்புப்பா, பணம் இவ்வளோ ஆகுது, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ ஆகும்னு நினச்சி வரல, இந்த மாதிரி தான் புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் நடந்துச்சுன்னா, அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனில் ஒரு 10 நாள் ஐசியூவில் இருக்கபடியாக வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் காலி. கடன் வாங்குற நிலைமைக்கு வந்துடும். ஓகே. அவங்க மிடில் கிளாஸாக இருந்தாங்கன்னா அப்படியே ஒரு லெவல் கீழே போயிடுவாங்க, லோவர் மிடில் கிளாஸ்க்கு போயிடுவாங்க. அதனால தான் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் இருந்தாலும் அவன் பைசா கொடுக்கணும். அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ லக்கு வந்து கொஞ்சம் தேவை. அதனால எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் ஆன் இன்கம். ஓகே. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். லக் வந்து நம்ம கிட்ட இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. செலவு வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஓகே. உங்களுக்கு இன்கம் 5% ஏறுதுன்னா 1% தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்றது பணவீக்கத்தை பத்தி இல்லை. அரிசி விலை ஏறுதுன்னா அதுவும் நீங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வாங்கி தான் ஆகணும் அரிசி சாப்பிட்றதுக்கு. பட் நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு 5 to 10 years நீங்க பல்ல கடிச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். ஓகே. ஒரு தாமோதரன் சார் சொல்லுவாரு, யூடியூப்ல எல்லாம் வர இல்லையா, அவர் சொல்லுவாரு, எப்படி வந்து ஸ்டாம்ப் கலெக்டிங் வந்து ஒரு ஹாபியோ, இப்பெல்லாம் யாருக்கும் ஸ்டாம்ப்னா என்ன தெரியுமா? தெரியும். யாரும் ஒட்டுறது இல்லை ஸ்டாம்ப். ஸோ காயின் கலெக்டிங் எப்படி ஹாபியோ, அதே மாதிரி மணி கலெக்ட் பண்றது ஒரு ஹாபியா நீங்க மென்டலா நீங்க யோசிக்கணும். ஓகே. நீங்க எப்படி உங்களுக்கு மணி கலெக்டிங், அதாவது என்னோட மணி கலெக்டிங்னா வீட்ல கலெக்ஷன் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்ல கலெக்ஷன். அப்படி நீங்க நெட்வொர்த்தை பில்ட் பண்றது ஒரு ஹாபியா நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செலவழிக்கணும்னு உங்களுக்கு தோணாது. ஓகே. நீங்க எடுத்து செலவழிக்கணும்னு உங்களுக்கு தோணாது. ஸோ மெயினா நான் சொன்ன லக்கோட என்ன ரீசன்னா, இப்போ நான் ஒரு எஸ்ஐபி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் இந்த எஸ்ஐபியில் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணுறதே ரெக்கார்டு. நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சு 3 years 4 years அவ்வளோதான் இருக்கும். ஓகே. 10 வருஷம் ஒரே ஃபண்டில் எஸ்ஐபி போடுறான், அவனுக்கு ப்ரைஸ் தான் கொடுக்கணும். பட் அந்த 10 வருஷத்தில் ரிடம்ஷனே இல்லாமல் மேனேஜ் பண்ணால் உங்களுக்கு சொத்து வளரும். ஓகே. நீங்க ரிடீம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது உங்களுடைய பர்சனல் தேவைக்காக நீங்க ரெடீம் பண்ணல, சப்போஸ் எதிர்பாராத செலவு வந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க ரெடீம் பண்ணா உங்களுக்கு எப்படி செல்வம் வளரும்? அதுக்கு தான் அந்த லக் கொஞ்சம் வேணும். ஓகே. நீங்க என்னதான் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சாலும் அதை தாண்டி உங்களுக்கு செலவு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த லக்கும் தேவை. ஓகே சார். சார் இந்த இடத்துல நீங்க இன்சூரன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னன்னா, இன்சூரன்ஸும் இப்போ பயங்கரமாக புஷ் ஆகிட்டு இருக்கு. இன்சூரன்ஸும் நிறைய இடத்துல வாங்குன்னு சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு கரெக்டான இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கிறதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஏன்னா அவங்களோட ப்ரீமியம் இவ்வளோ இருக்கணுன்றாங்க, இன்னொரு இடத்துல ப்ரீமியம் இவ்வளோ இருக்கணுன்றாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு சூஸ் பண்ண போகிறோம், அதுவும் மிடில் கிளாஸாக இருக்கப்போ அப்படின்றப்போ எப்படி எடுக்கணும் சார்? சார் இண்டிவிஜுவலாக எடுக்கணுமா, இல்லை ஃபேமிலியை கவர் பண்ணுற மாதிரி எடுக்கணுமா, எப்படி சார் பண்ணுறது? நம்ம ஒரு சேலரிட் பர்சனுக்கு முதல்ல சொல்லிடலாம். ஓகே. ஒரு சேலரிட் பர்சன் முதல்ல வந்து
அவங்க ஹெச்ஆர் என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறத படிக்கணும். ஓகே. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ம். ஹெச்ஆர் கிட்ட போய் என்ன இப்போ நீங்கள் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்களா, ம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து கொடுக்குறீங்களா, இன்லாஸ்க்கு கொடுக்குறீங்களா, ஓகே. லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கா, ஓகே. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ம். ஆக்சுவலாக பக்கத்து எம்ப்ளாயீஸில் கேட்கறதுக்கு பதிலாக ஹெச்ஆர்கிட்டயே போய் நேராக போய் Straight ஆ போய் புக்லெட்டே வாங்கிடலாம். ம். 1 hour ஆகுமா மேலே. இதை முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். ம். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு டிப்பிக்கலாக வந்து 3 to 5 lakhs குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வழியாக வந்துடும் ம். அப்ராக்சிமேட்டாக. இது வந்து ஓகே, இட்ஸ் அ வெரி குட் ஸ்டெப். ம். பேசிக்காக அது போதும் ஃபார் அ ஸ்டார்ட். ஓகே. ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் சில கம்பெனிஸில் இருக்கும், ம். சில கம்பெனிஸில் இருக்காது. ஸோ தனியாக முதல்ல ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறது மிக மிக அவசியம். ஓகே. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னால் எந்த விதமான போனஸ் வராது, அடிஷன்ஸ் வராது, லாயல்ட்டி அடிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க, ம். டிவிடன்ஸ் வராது, எதுவுமே வராது. அந்த பாலிசி ஹோல்டர் இறந்து போனால் நாமினிக்கு பைசா, ஓகே. அவ்வளோதான். Okay. அந்த பாலிசி ஹோல்டர் வந்து அந்த பாலிசி டேர்முக்குள்ளே இறக்கலைன்னா, ம். அவர் சர்வைவ் பண்ணிட்டாருன்னா எதுவும் கிடைக்காது. ஓகே. பேசிக் ம். ப்ராடக்ட் இதுதான். ம். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யங்ஸ்டருக்கு, அவர் வந்து தண்ணி தம்மெல்லாம் அடிக்காமல் இருக்கிற யங்ஸ்டருக்கு, கொஞ்சம் நார்மல் வெயிட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் 6,000 to 7,000 தான் ஆகும் 1 கோடி இன்சூரன்ஸ். நான் Okay. சொல்கிறது less than 30 years old ம். பர்சனுக்கு. ஸோ ஈஸியாக 1 கோடி லைஃப் இன்சூரன்ஸ் 6,000 7,000 ருபீஸில் வாங்கிடலாம். ம். எஸ்டாப்ளிஷ் கம்பெனிலேருந்து வாங்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்ஐசிலேருந்து வாங்கிக்கலாம், இல்லை ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான அவங்க 20 இயர்ஸாக இந்த ஃபீல்டுலேயே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிராண்டு கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு நிம்மதியாக தூங்கலாம், ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு அது. ரெண்டாவது, நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க. ஏன்னா நிறைய பேர் கம்பெனி தாவிட்டே இருக்காங்க. ஓகே. ஒரே அடுத்த வருஷம் இதே கம்பெனியில் இருப்பியான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் கம்பெனி தாவினீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மாறிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரே கம்பெனியில் இருந்தாலும் கூட ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிஷன்ஸ் மாறும். ஓகே. ஏன்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துங்க, அது வந்து 1 year கான்ட்ராக்ட் தான். அடுத்த வருஷம் அவங்க வேற கம்பெனிகிட்ட கூட கொடுக்கலாம், வேற கம்பெனி வந்து வேற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அது வருஷம் நீங்கள் அதை படிக்கணும், என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ நான் என்ன யூஸ்வலாக சொல்லுவேன்னா, உங்களால் எப்போ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக எல்லாருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கவர் வாங்கியாங்க. ஓகே. எப்போ முடியுமோ இம்மீடியட்டாக பேரண்ட்ஸ்க்கு முதல்ல வாங்கிடுங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க ஜஸ்ட் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 55 இல்லை 58 வயசு ஆகும். பிஃபோர் 60 அவங்க வாங்கினாங்கன்னா நல்லா கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவாக வாங்கலாம். 60 தாண்டிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். 60 தாண்டிட்டாங்க, டயபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா இன்சூரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸோ எவ்வளோ முடியுமோ சீக்கிரம் முடியுமோ பேரண்ட்ஸ்க்கு தனி பாலிசி, அப்புறம் உங்களுக்கு ஒய்ஃபுக்கு சில்ட்ரனுக்கு தனி பாலிசி. ஓகே. எப்போ முடியுமோ, எப்போ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ், லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது. அண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் நடந்தது. கோவிட்ல நிறைய பேருக்கு கிளைம், எல்லாம் ஹாஸ்பிட்டலே சொன்னாங்க. நிறைய பேர் கிளைமும் கொடுக்கல, அது வேற விஷயம். பட் எப்போ அவங்க நிறைய கிளைம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு லாஸ் வந்துடும். அப்போது ப்ரீமியமில் ஏற்றி விட்ருவாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 100%, 150%லாம் ப்ரீமியம் ஏறும். அப்போ திடீர்னு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் ஒரு 20-25% ப்ரீமியம் ஏறும், அதுக்காக நான் பணம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக ஒரு ரெக்கரிங் டெபாசிட்லேயே போட்டு வைக்கலாம் நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியம் கட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்கன்னா பேசிக் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ, லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ, நீங்கள் அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கை வைக்க மாட்டீங்க. ஓகே. இதெல்லாம் நீங்கள் இந்த எமர்ஜென்சிலாம் நீங்கள் இது வழியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடுற எஸ்ஐபிலேருந்து கை வைக்க மாட்டீங்க. ஸோ என்னதான் நீங்கள் லக்குன்னு நான் சொன்னால் கூட இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லக்கு வரத்துக்கு கொஞ்சம் நீங்கள் ஃபேவர் பண்ணுறீங்க, ஈஸியாக ஒரு வழி கொடுக்குறோம், வழி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி வச்சுங்களேன். ஸோ இந்த பிளானிங் கொஞ்சம் முக்கியம். ஓகே. சரி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தோணலாம், இன்னும் பிரச்சனைனே சொல்கிறீங்க அப்படின்னு. பட் மிடில் கிளாஸ்க்கு எல்லாமே பிரச்சனையோட கண்ணோட்டத்தை தான் பார்ப்போம். இப்போ என்னென்னா, இன்சூரன்ஸ் எடுங்கன்றீங்க, சரி என் சேலரியில் ஒரு பாதி போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்றீங்க, சரி ஒரு சேலரியில் ஒரு பாதி. எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு பாதி. இது இத்தனையும் போயிட்டா என்னோட ஃபேமிலிக்கு நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறது, என் ஃபேமிலிக்கு நான் எதாவது ப்ரொவைட் பண்ணணும்ல, அதுவே என்னால் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு பேச்சு வருது.
ஸோ இது எப்படி பண்றது? அது ஒரு ரீல் மாதிரி தான். ஆ. ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ் சேலரி வரும், செகண்ட் எஸ்எம்எஸ் இஎம்ஐ வரும், பார்த்தா பேங்க் பேலன்ஸ் ஆமா, ஜீரோ. ஜீரோ ஆயிரும். இதுதான் நிறைய பேரோட நிலைமை. நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு ஃபேஸா நீங்க வாழ்க்கையில இது ஒரு ஸ்டேஜ். ஓகே. இந்த ஸ்டேஜ் எப்பவுமே இருக்காது. ம், ம், ம். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ், இந்த வலியை நீங்க ஒரு 5 வருஷம் இல்ல மேக்ஸிமம் 10 வருஷம் நீங்க தாங்கினால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை மாறும். ஓகே. நீங்க இதே லெவல்ல இருக்க மாட்டீங்க. இது என்ன ப்ராப்ளம்னா, எல்லாரும் நான் இப்படியே இருந்துருவேணும் அப்படிங்கறதுதான் பயம். Correct. இன்னைக்கு நான் இப்படியே இருக்கேங்கிறத விட ம். இப்படி இருந்துருவேணுங்கிற போயிடுமோ பயம் வாழ்க்கை. அதோட ஜாஸ்தி. correct. பட் அது அப்படி இருக்காது. ம், ம், நீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். Okay. ஃபர்ஸ்ட் உங்களுடைய உழைப்புலயும் உங்க டேலண்ட்லயும் உங்களுக்கு நம்பிக்கை ம், வேணும். ம், ம். ஃபர்ஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். ம். அதனால தான் சொல்றேன், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன், ம், ம், ம். இதுக்கு மேல இன்னொரு பிரச்சனையா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வச்சுக்காதீங்க. ஓகே, ஓகே. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளவு சிம்பிளா இருக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா வச்சுங்க. ம், ம், ம். அது பாட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. நான் உங்களுடைய எமர்ஜென்சி இன்சூரன்ஸ் ஃபண்டு, என்னுடைய அத்தியாவசிய ஃபேமிலி தேவை, இதெல்லாம் மெயினா ஹேண்டில் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஃபேமிலியில குழந்தை ஏதாவது கேட்டுதுன்னா உடனே உங்களால பண்ண முடியாது. ம். பட் நீங்க அந்த டிசிப்ளின் நீங்க வழங்கு. குழந்தை நான் 6 மாசம் சேமிச்சு கொடுக்குறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு இஎம்ஐ அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஓகே. ஏன்னா இஎம்ஐயும் பண்ணக்கூடாது. ம், ம், ம். கடன் வந்து எக்ஸெப்ட் வீட்டு கடன், வேற எந்த கடனும் நீங்க வாங்காம மேனேஜ் பண்ணீங்கன்னா அதுவே பெரிய விக்டரி. ம், ம், ம். வீட்டு கடன் வேற வழி கிடையாது. நான் சொல்றது சொந்த வீட்டுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை. சொந்த வீடு எனக்கு வேணும், அதுக்காக நான் ஒரு வீட்டு கடன் பண்ணி தான் ஆகணும். வேற கடன் இல்லாம வாங்க முடியாது வீடு யாராலையும். பட் அதுக்கு அந்த கடன் மட்டுமே உங்களுடைய சிங்கிள் கடனா இருக்கணும். ஓகே. நான் மொபைல் வாங்குறதுக்கு இஎம்ஐல வாங்குவேன், கார் வாங்குறதுக்கு கடன்ல வாங்குவேன், அந்த மாதிரி கடன் இஎம்ஐ கட்டிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க வாழ்க்கை அப்படியே தான் கீழே அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, கீழே நோக்கி போயிடுவீங்க. ஓகே. அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் அந்த ஒரு 5 to 10 years வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண தான் செய்யணும். ஓகே. அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். ம், ம். நான் கேரண்டியா சொல்றேன், நீங்க அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு நல்ல பணம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பின்னாடி நீங்க வாழ்க்கையை யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த நீங்க பண்ண சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு சுகமா தெரியும். ஓகே, ஓகே. அப்ப தெரியாது, ம், ம், அந்த ம். டைம்ல 100% தெரியாது. ம், ம். இப்ப நீங்க பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கேங்கிற அந்த வெற்றியை நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு சுகமா தெரியும். ஓகே. பட் நீங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே சார். சார் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த பாசிவ் இன்கம்ன்ற விஷயமும் பயங்கரமா போகுது. இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணுங்க, இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு நீங்க ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க. அந்த ஸ்டேஜ்ல பார்க்குறப்போ ஒரு பாசிவ் இன்கம் எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயமா அது ஃபர்ஸ்ட்? எல்லாராலையும் முடியும். ம். ஆனா எப்படி பண்றாங்கிறது தான் கணக்கு. ஓகே. இப்போ எல்லாராலையும் வந்து நான் என்ன சொல்றேன், யூஸ்வலா முதல்ல வந்து எனக்கு இந்த டேலண்ட்லாம் இருக்குன்னு முதல்ல எழுதுங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, Okay. எனக்கு இந்த டேலண்ட்லாம் இருக்கு. ஓகே. இந்த டேலண்ட்டை நான் இப்போ எல்லாரும் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், ரெகுலர் எம்ப்ளாயிஸ் பத்தி பேசுவோம். ஏன்னா பிசினஸ் ஹேண்டில் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு 24/7 அவங்களுக்கு பிசினஸ்ல தான் வேலை இருக்கும். ம், ம், ம். அவங்களால தனியா பாசிவ் இன்கம்லாம் தனியா பண்ண முடியுமாங்கிறது எனக்கு டவுட். ம், ம், ம். ஸோ அவங்கள விட்டுருவோம். ம். சேலரி 9 to 5 ஜாப், அதாவது ஓகே. டே டு டே எம்ப்ளாயீஸ். பேச்சுக்கு தான் 9 to 5, ஆ, வேலை பண்றது என்னமோ அதோட ஜாஸ்தி டைம். ஓகே. பட் ஓகே, ஒரு டே எம்ப்ளாயிஸ்னு வச்சுங்களேன், ஒரு ஷிஃப்ட்ல வேலை பண்றவங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அவங்க லிஸ்ட் பண்ணும், எனக்கு இந்த டேலண்ட்லாம் இருக்கு. ஓகே. அவங்க ஆக்சுவலா பார்த்தாங்கன்னா அவங்க வேலை பண்றதுனால அவங்களுக்கு சைட் டேலண்ட் நிறைய வந்துடும். ம், ம், ம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு வெப்சைட் மேனேஜ் பண்ணுவாங்க, இல்லை செக்யூரிட்டி பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் டிசைன் பண்ணுறதுனா எப்படி, அந்த மாதிரியான சைட் டேலண்ட்ஸ், இந்த டேலண்ட்ஸை நான் எப்படி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும், ஓகே. அதை முதல்ல அவங்க லிஸ்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் டிசைன், ஃபார் மேக்கிங் வீடியோஸ், நிறைய கம்பெனிஸில் இந்த மாதிரி ஏவி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஆடியோ வீடியோ டெக்னிக். அவங்க எல்லாரும் தே வில் ஹேவ் சைட் இன்கம் ஆஃப் இந்த மாதிரி யூடியூப் சேனல், பிராண்ட் மேனேஜ்மெண்ட், ஓகே. அந்த மாதிரி பண்றவங்க. ஸோ அந்த நம்ம மெயின் ஸ்கில்லு, சேலரி வர ஸ்கில்ல நம்ம ஆக்சுவலா பாசிவ் இன்கம்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், கண்ணா அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ம். ஏன்னா உங்களுக்கு பாசிவ் இன்கம்னா, அதாவது உலகத்திலேயே நிஜமான பாசிவ் இன்கம்னு எதுவும் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு ஆக்டிவ் காம்பனன்ட் உண்டு. ஓகே. அது எஸ்பெஷலி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெப்சைட்லேருந்து இல்லை ஒரு யூடியூப்லேருந்து பாசிவ் இன்கம் வரும், இல்லை உங்களுக்கு கான்டென்ட் கிரியேஷன்லேருந்து பாசிவ் இன்கம் வரும். அது நீங்கள் முதல்ல பில்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் வேணும், எஃபர்ட் போடணும். அது 5 to 10 years கூட ஆகலாம். சில பேர்லாம் நல்ல யூடியூப் சேனல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்சல்யூட்லி சூப்பர் சேனல்ஸ்லாம், கண்டென்ட்லாம் செம்மையாக இருக்கும். பார்த்தா அவங்க 13 வருஷம் 14 வருஷம் யூடியூப்ல இருப்பாங்க, 50,000 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த எஃபர்ட் நீங்கள் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் வேணும்னு நினைக்கிறவங்க வீக்கெண்ட்ஸை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகே. இதுக்கு இந்த பில்ட் பண்ணுறது நான் எப்படி பில்ட் பண்ண போகிறேன்னு
அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். பேசிவ் இன்கம்னு எடுத்த உடனே டேப்பை திறந்தா தண்ணி வந்துடுது. சொட்டு 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 சொட்டாக தான் வரும். பட் நல்ல கேள்வி. இப்போ நான் 35ல நான் பேசிவ் இன்கம் பற்றி யோசிக்கிறேன்னு வச்சுங்களேன். பை த டைம் ஐ ஹிட் 50, அந்த 50க்குள்ள அந்த பேசிவ் இன்கம் ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்கமாக வந்துடும். ஓகே. அப்போ நான் ரிட்டையர் ஆகும்போது நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது, இது வரைக்கும் சம்பாதிச்சதை வச்சு ஒரு வெல்த் எனக்கு வரும். ப்ளஸ் இந்த பேசிவ் இன்கம் நல்லா பிக்கப் ஆயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகே. அந்த லாங் டேர்ம் பிளான், நிஜமாவே சூப்பர் லாங் டேர்ம் பிளானாக நீங்கள் பேசிவ் இன்கம் பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைய வாய்ப்பு. ஓகே சார். சார் இப்போது கோல்டை பற்றி பேசிட்டோம், மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியை பற்றி பேசணும். ஸோ இப்போ அடுத்து இந்த தங்கத்தை பற்றி பேசும்போதே நிலத்தை பற்றியும் பேசி தான் ஆகணும். ஸோ ரியல் எஸ்டேட்டும் நல்லா மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2026ல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அது? ஏன்னா வந்துட்டு இது பல பேரோட கேள்வி. ஏன்னா வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணதே தானே, நிலம் தங்கம் இது ரெண்டுலையும் காசு போட்டுறணும் அப்படின்னு. எங்கள் வீட்டிலேயே சொல்லி கொடுக்குறதே அதுதான். தங்கம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோ, நிலத்துல காசு போட்டுரு, இப்படியாவது நல்லா வளர்ந்துரும், நீ உன் பையனுக்கு கொடுத்துட்டு போ, இல்லை நீ வச்சுக்கோ அதை அப்படின்றாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், தங்கத்திலேயாவது நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே. நான் சொன்ன மாதிரி கோல்டில் இருக்கிற ரிஸ்க் வந்து ஈக்விட்டியோட கம்பேரபிள்னு சொன்னேன் இல்லையா? ஓகே. அது எனக்கு டேட்டா இருக்குன்னு நான் அனலைஸ் பண்ணி சொல்லலாம். ரியல் எஸ்டேட்டில் சுத்தமாக டேட்டா கிடையாது. ஓகே. எங்கேயுமே டேட்டா கிடையாது. எந்த விதமான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாலே பாருங்களேன், நிறைய தெரு இருக்கு. ஒரு தெருக்கும் இன்னொரு தெருக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரே தெருவில் ஒரு லாட்டுக்கும் இன்னொரு லாட்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். இது ஏன் இந்த டிஃபரன்ஸ்னே யாராலும் சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த ஹேங்கிள் பண்ண தெரியணும், உங்களுக்கு அந்த பார்கெயின் பண்ண தெரியணும், எப்படி பார்கெயின் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், எதை வச்சு பேசணும்னு தெரியணும். ப்ளஸ் ரியல் எஸ்டேட்ல நிறைய பிளாக் மணி இருக்கு. ஓகே. இன்னும் நிறைய பிளாக் மணி இருக்கு. என்னதான் அவங்க டீடு பேப்பர்ல இருக்கிற அமௌண்ட்டும் ஆக்சுவலாக டிரான்சாக்ட் ஆகிற அமௌண்ட்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்றுமே தெரியாதவங்க போய் இதை மாட்டிக்கூடாது. ஓகே. ஓகே. ஏன்னா அட்லீஸ்ட் இப்போ நான் ஒன்றுமே தெரியாமல் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய பேட் லக்கு ஒரு வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் வருது. அட் வருஷம் என்ன போடுது, நான் வித்துட்டு வெளியே வந்துடுவேன். மேக்ஸிமம் ரியல் எஸ்டேட்டில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் மாட்டினீங்கன்னா லாஸில் கூட வரும். இதே ப்ராப்ளம் தான். தங்கத்தில் என்ன லாஜிக் சொல்கிறாங்களோ அதே லாஜிக்கு 10 மடங்கு அதிகமாக ரியல் எஸ்டேட்டில் சொல்லுவாங்க. லாஸே வராதும்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. டிபெண்டிங் ஆன் த ஏரியா, டிபெண்டிங் ஆன் டைமு, டெஃபினட்டாக சில பேருக்கு லாஸ் வரும். சில பேர் லாஸ்னா எப்படி லாஸ்ன்னு சொல்கிறேன்னா, நான் எஃப்டியோட ரிட்டர்ன் கம்மியாக எனக்கு ரியல் எஸ்டேட்டில் வந்துன்னு வச்சுக்கேன். ஓகே. நான் ஒரு வீடு வாங்குறேன், ஒரு பிளாட் வாங்குறேன், 5 வருஷத்துக்கு கழிச்சு ஃப்ளிப் பண்ணுறேன், அதை வித்துடுறேன். அப்போது என்னோட ரிட்டர்ன் நான் கால்குலேட் பண்ணுறேன். நிறைய பேர் கால்குலேட் பண்ணுறதே இல்லை பயத்தில். ஒழுங்காக கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, என்னோட எஃப்டியோட கம்மியாக ரிட்டர்ன் வந்ததுன்னா அது லாஸ் தானே எனக்கு. நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நான் பேங்க்கில் போட்டிருந்தேன்னா அதோட எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக வந்திருக்கும்ல. ஸோ அப்போ அது லாஸ் தான். ஸோ அந்த மாதிரி சில சமயம் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும், சில சமயம் கம்மியாக ரிட்டர்ன்ஸ். ஓகே. பட் நான் 1990ல் ஒரு பிளாட் வாங்கினேன், 2010ல் அது சூப்பராக ரிட்டர்ன்ஸ் வந்தது. அதே ஸ்டோரி நீங்கள் 2026ல் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வரும், வராமல் போகலாம். ஓகே. பட் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கா, அறிவு இருக்காங்கிறது நீங்க யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியாவில் நாளைக்கு ஹைவே வரும், இங்க ரெஸ்டாரண்ட்ஸ் வரும், இங்க ஃபேக்டரி வரும், ரியல் எஸ்டேட் விலை ஜாஸ்தியாகும் கம்மியாகும். அந்த அனாலிசிஸ் உங்களால பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் நீங்க வேற யாருக்காவது பணம் கொடுத்து பண்ணதுக்காகவாது உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நீங்க ரெடினா நீங்க பண்ணலாம். ஓகே. பட் நீங்க சொந்த வீடு வாங்குறது அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க சொந்த வீடுனா, இப்போ இந்த வீட்டில் இருக்கீங்க, இந்த ரூம்ல இருக்கீங்கன்னா, இந்த ரூம் உங்களால நீங்க வித்துட்டீங்கன்னா வேற எங்கே இருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்க போட்டுக்கிற ஷர்ட் மாதிரி. நான் போட்டிருக்கிற ஷர்ட்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை, இந்த ஷர்ட்டை நான் விற்க போது இல்லை, ஏன்னா வித்துட்டு நான் சும்மா இருக்க முடியும். அதே மாதிரி தான் சொந்த வீடுக்கு அந்த லாஜிக் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. சொந்த வீடு உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கு, இது என்னுடைய கூரை, என்னுடைய செவருன்னு சொல்லிக்கிறதுக்கு அது நீங்க வாங்குறீங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. உங்களோட நெட்வொர்க்கில் நீங்க சேர்த்துக்க கூட கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி வாங்கணும். சும்மா குட்டாம்போக்கிலலாம் வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்லாம் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வராது. ஓகே சார். சார் இப்போ கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்கில் போகலாம் சார். என்னன்னா, இப்போ பாண்ட்ஸ் தான் பயங்கர கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக போகுது. ஏன்னா எல்லா சைட்லேயும் பாண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போது என் சைட்லேருந்து பார்க்குறப்ப நானே சொல்கிறேனே, இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க பாண்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஓகே, அவங்களுக்கு ஓகே. ஸோ அஸ் அ மிடில் கிளாஸ் மேனாக ஒரு பாண்டை கன்சிடர் பண்ணுறப்போ அவங்க என்னென்ன ரிஸ்க் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற விஷயமும் தெரியும். ஸோ நீங்கள் மிடில் கிளாஸ் பாண்டுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்களா வாங்குறதுக்கு? சத்தியமாக தேவையே இல்லை. நான் ஒரு சிம்பிள் லாஜிக், நீங்கள் மிடில் கிளாஸோ சூப்பர் ரிச்சோ அம்பானியோ யாரோ இருந்தாலும் எனக்கு இன்கம் தேவையில்லைன்னா எனக்கு எதுக்கு பாண்டு?
ஓகே. பாண்டுங்கிற ஒரு ப்ராடக்ட் எப்படின்னா, ஒரு கம்பெனி கிட்ட வாங்குறீங்க, இல்ல கவர்மெண்ட் கிட்டயே வாங்குறீங்க. வருஷத்துக்கு இப்போ 8% ரிட்டர்ன் வச்சுங்களேன். அந்த 8% ரிட்டர்னை வருஷத்துக்கு 2 தடவையா பிச்சு கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டை 2 இன்ஸ்டால்மெண்ட்டா 6 மாசத்துக்கு கொடுப்பாங்க. இந்த இன்ஸ்டால்மெண்ட் வரதுக்கு நான் டாக்ஸ் பே பண்ணணும். ஆஸ் பர் ஸ்லாப் பே பண்ணணும். அதுக்கப்புறம் நான் அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு இப்போ நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஓகே, புரியுதுங்களா? நம்ம செல்வம் வளரணும். நான் வளர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டனா தான் என்னுடைய இன்கம் மல்டிப்ளை ஆகும், க்ரோ ஆகும். நான் இது வந்து நீங்க 10,000 ரூபாய்க்கு ஒரு பாண்ட் வாங்கிடுவீங்க, அது வருஷத்துக்கு 2 தடவை இன்ட்ரெஸ்ட் என்கிட்ட கொடுப்பான். அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது நான் வந்து திருப்பி அதை இன்வெஸ்ட் பண்ணாதான் எனக்கு growth. அதுக்கு நான் எதுக்கு பாண்ட்ல போடணும்? நான் பாட்டு வேற growth இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு போயிடுவேன். நான் டெட் ஃபண்ட்ல போடுவேன், விபிஎஃப் வழியா போடுவேன். அதுல போட்டு போய் நான் எதுக்கு பாண்ட் வாங்கணும்? 10% 9% பார்த்து நம்ம பாண்ட் வாங்கக்கூடாது. என்ன தேவை? நான் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது, முதல்ல உங்களுடைய தேவையை பாரு. நம்மளுடைய சித்தாந்தம், வேதாந்தம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா ஆன்சர்ஸும் நமக்குள்ள இருக்கு, வெளியே கிடையாது ஆன்சர்ஸ். நீ உள்ளுக்குள்ள உனக்கு என்ன, என் ஃபேமிலிக்கு என்ன தேவை? ஓகே, இப்போ எனக்கு இன்கம் தேவைன்னா அதை நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன். நான் எதுக்கு பாண்ட்ல போடணும்? என்னுடைய அடுத்த தேவை வந்து என்னுடைய வெல்த்தை பில்ட் பண்ணணும். அந்த பில்ட் பண்றதுக்கு பாண்ட் யூஸ் ஆகாது. ஓகே, ஏன்னா அது ரெகுலரா ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்போ சப்போஸ் நான் வந்து 45 இயர்ஸ்ல நான் ரிட்டையர் ஆயிடுறேன். நான் ஐடியில் இத்தனை நாள் வேலை பண்ணேன், எனக்கு நல்ல சொத்து இருக்கு, நான் 45ல ரிட்டையர் ஆயிடுறேன். அப்போ வந்து எனக்கு வந்து என் பசங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க, என் ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போவாங்க. அவங்களுக்கு நான் ஃபீஸ் பண்றதுக்காக, நான் ஃபீஸ் பே பண்றதுக்காக நான் பாண்ட்ல போடுவேன். ஓகே, அப்படி போடலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் அதெல்லாம் கட்டலாம். தட் இஸ் ஓகே. புரியுங்களா சார்? நான் ரெகுலராக வேலை பண்ணல, எனக்கு வேற எந்த சோர்ஸும் இன்கம் கிடையாது. அப்போ நீங்க பாண்ட் வாங்கலாம். இப்போ நான் எதுக்காக பாண்டு வாங்குறேன்னே தெரியாம, யாராவது ஒருத்தர் சொன்னாரு நல்லா இருக்கு பாண்டு, இங்க வாங்குங்க, அங்க வாங்குங்க, இங்க இந்த டைப் பாண்டு வாங்குங்க, இப்படி அப்படி பார்த்து வாங்கி என்ன யூஸ்? எனக்கு தேவையா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும்ல, அப்புறம் தானே நீங்க வாங்கணும். சார், இப்போ பாண்டு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது என்னடா பாண்டில் இவ்வளோ இருக்குது, அதாவது இப்போது ஈக்விட்டிலையாவது ஒரு விஷயம் கீழே போச்சு அப்படின்னா திரும்ப மேலே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கலாம், திரும்ப மேலேவும் வரும், அது நம்ம சொல்லலாம். இப்போ பாண்டுன்றப்போ டிஃபால்ட் ஆல்ஸ்னா கம்ப்ளீட்லி ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை பாண்டில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்ற விஷயம்லாம் புரிஞ்சுக்கிறப்போ பாண்ட் ஒரு கம்ப்ளீட்லி அன்சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இப்போ போர்ட்ரே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது அன்சேஃப்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்துலயும் ரிஸ்க் இருக்கு. அப்புறம் எல்லாரும் கத்துவாங்க எல்லாத்துலயும் ரிஸ்க் இல்லையான்னு. எல்லாத்துலயும் ரிஸ்க் இருக்கு. ஓகே, பட் அந்த ரிஸ்க் எனக்கு என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த ரிஸ்க் எனக்கு சூட்டபிளா, அந்த ரிஸ்கை என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே இறங்கணும். ஸோ பாண்ட்ல டெஃபினட்டா அந்த ரிஸ்க் இருக்குங்க. பர்டிகுலர்லி நான் கம்பெனி பாண்ட்ஸ் வாங்கினேன்னா, பர்டிகுலர்லி நான் AA பாண்ட்ஸ், A ரேட்டட் பாண்ட்ஸ், BB பாண்ட், BBB பாண்ட், இந்த மாதிரி பாண்ட்ஸ்ல வாங்கினேன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ஆனால் கம்பெனி எப்போ இழுத்து மூடுவாங்கன்ற ஒரு டவுட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, இந்த பாண்ட்ல இது ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ். எப்படின்னா, இப்போ 2 கம்பெனி இருக்காங்க. மொத்தம் வந்து சூப்பர் ஸ்ட்ராங் கம்பெனி, அவனுக்கு கடனே கிடையாது, நல்ல கேஷ் வச்சிருக்கான், அவன் வந்து க்ரோ ஆகிறதுக்காக பாண்டு கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுவான், SBI FD ரேட் வந்து 7% வச்சுங்களேன், 7.5% தான் அவன் பாண்ட் கொடுப்பான். ஏன்னா செம ஸ்ட்ராங். 7.5% நீ வாங்கினா 7.5% வாங்க, இல்லைன்னா போ அப்படின்ட்டு அவன். இன்னொரு கம்பெனி பயங்கர ஸ்ட்ரகிளிங், அவங்க ஏற்கனவே செம்ம கடனில் இருக்காங்க, அவங்க வந்து க்ரோ பண்ணுறதுக்காக அடுத்த வருஷம் ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து 8.5%, 9%, 9.5%க்கு கொடுத்தாதான் அவங்க பாண்டை வாங்குவாங்க. கரெக்ட். ஆனால் நீங்கள் 9.5% மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா அவன் ஏற்கனவே கஷ்டப்படுறாங்கிறது நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுவீங்க. கரெக்ட். அப்படி அந்த 9.5% மட்டும் பார்த்து வாங்கி நாளைக்கு உங்களுக்கு பேமெண்ட் வரலன்னு வச்சுங்க, ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கரெக்டான டைமுக்கு வரல, இல்லை முதலுக்கே மோசம் போச்சுன்னா அதுதான் ரிஸ்க். ஸோ அதனால எல்லா பணத்தையும் அந்த மாதிரி அதை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. எல்லா பணத்தையும் தூக்கி ஒரே ஒரு புவர் பர்ஃபார்மிங் கம்பெனியில் போடுறது கூட நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா அந்த பாண்ட் மேனேஜர் வந்து பல கம்பெனிஸில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாரு, பிரித்து போடுவார். அப்போ வந்து இந்த பேட் கம்பெனிக்கு 1%, 2% தான் வெயிட்டேஜ் வரும். அப்படியே அது போனாலும் உங்களுக்கு பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் க்ரோத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அலாங் வித் ஈக்விட்டி. இல்ல EPF PPF போதும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பத்திரம் தான், அது வந்து கேரண்டீடு பத்திரம், அது growth பத்திரம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டாங்க. ஸோ அதாவது உங்ககிட்ட வராது இன்ட்ரெஸ்ட், அதுவே கம்பவுண்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ 2025ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க சார், என்னன்னா ஸ்மால் கேப் வந்து பயங்கர அன்சேஃப், ஏன்னா ஸ்மால் கேப்போட வால்டிலிட்டி பயங்கரமா இருந்துச்சு. ஸோ வந்து அந்த டைமில் சொன்னீங்க எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்மால் கேப்பில் பண்ணாதீங்க, அது அன்சேஃப், நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள்
பட் பல இடத்துல சொல்றப்போ உங்களுக்கு பயங்கரமான growth வேணும்னா ஸ்மால் கேப்ல மட்டும் தான் அது இருக்கு. லார்ஜ் கேப் பெரிய growth குடுக்காது. மிட் கேப்பும் பெரிய growth குடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் கேப்ல தான் பயங்கரமான growth இருக்குன்றாங்க. ஸோ growth இருக்க இடத்துக்கு நம்மள வேணான்னு ஒருத்தர் சொல்றாரே அப்படின்னு நீங்க டிஃபரெண்ட்டா தெரியிறீங்க. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஸ்மால் கேப் அவ்ளோ அன்சேஃப்ன்றீங்க? அதாவது ஏன் ஒருத்தர் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகே. அஃப்கோர்ஸ் இது எனக்கும் பொருந்தும். ஏன் Okay. ஒருத்தர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கிறது correct. இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கரெக்ட். ஏன் ஒருத்தர் ஸ்மால் கேப்ல பண்ணுன்னு சொல்றாருங்கிறது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஏன்னா ஸ்மால் கேப்ல நிறைய கமிஷன்ஸ். ஓகே. நீங்க அப்படியே உல்டா போடுங்க. சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து நாளைக்கு லிக்விட் ஃபண்ட்ல நிறைய கமிஷன் கொடுத்தாங்கன்னா ம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஸ்மால் கேப்லாம் போடாத லிக்விட் ஃபண்ட்ல போடுவாங்க. ம், ம், ம். இதுதான் பேசிக் ஒரு ரூல் ஆஃப் தம்பு மார்க்கெட்ல. நான் சொல்றது டேட்டா படியா. ம், ம். நீங்க முதல்ல ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பத்தி பார்க்கணும். ம். அது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ்ல 250 ஸ்டாக் இருக்கு. ம். இல்ல பாதி குப்பை கம்பெனி, ம், ம். இல்ல டுபாகூர் ஒரு கம்பெனியா இருக்கும். ஓகே. நீங்க லாங் டேர்மா 15 வருஷம் 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மிட் கேப் இண்டெக்ஸை பீட் பண்ணதே கிடையாது. ஓகே. பீட் பண்ணதே கிடையாது. ஓகே. அப்போ நீங்க ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல போறது வேஸ்ட். ம். அப்போ ஆக்டிவ்லி மேனேஜ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல போட்டீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ம். அதை நீங்க பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ஒரு மிட் கேப் ஃபண்டை பீட் பண்ணதே இல்லை. மிட் கேப் இண்டெக்ஸை பீட் பண்ணதே இல்லை. Okay. நிஃப்டி மிட் கேப் 150 பீட் பண்ணதே இல்லை. ம், ம். நான் எதுக்கு அப்போ ஆக்டிவ்லி மேனேஜ் ஸ்மால் கேப்ல பண்ணணும்? நான் பாட்டு நிஃப்டி மிட் கேப் 150லே போடுவேன். ம், ம். அதை விட நீங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ம். அந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் பாதிக்கு பாதி ஆக்டிவ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பீட் பண்ணதே இல்லை. ம், ம், ம். அப்போ நான் எதுக்கு பண்ணணும்? எனக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் அப்படி எனக்கு வந்து இப்போ நான் வந்து நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கை அடிக்கும். லார்ஜ் கேப்ல மட்டுமே போட்டோமே, மிட் கேப்ல ரிட்டர்ன் வருமே, ஸ்மால் கேப்ல அதெல்லாம் மிஸ் பண்றோமே, இந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். அப்படி உங்களுக்கு அவ்வளோ ஃபோமோ இருந்தா நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல போடுங்க. ஓகே. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொஞ்சம் கிடைக்கும். அப்பப்போ எல்லா டைமும் கிடைக்காது. போடுங்க. இல்லை நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ்ல போடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வரும். ஸ்மால் கேப்ல நீங்க போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ மேல கடகடன்னு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஏறுதோ அவ்வளோ ஃபாஸ்டா கீழே ஏறிடும். ஓகே. அதாவது இந்த முயலும் ஆமை கதை தான். ஆ. வேகமா முயல் ஓடுவாரு, கடைசியா ரேஸ் முடியும் போது ஸ்லோ டவுன் ஆயிடும். ஆமை வந்து ஸ்டெடியா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வரும். அதுதான் கதை. ஸ்மால் Okay. கேப்போட இதுதான் பிரச்சனை. ஓகே. ஆனால் இந்த வீடியோ எப்போ பப்ளிஷ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் மக்கள் இது எடுத்துப்பாங்க எடுத்துக்காம இருப்பாங்கிறது. ம், ம். இப்போ நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நல்லா பண்ணல, ம், ம். கடந்த 1 வருஷமா 1.5 வருஷமா, அப்போ எல்லாரும் என்ன ஒத்துப்பாங்க, நான் சொல்றது ஒத்துப்பாங்க. ம். இதுவே நெக்ஸ்ட் 6 months கேச்சு இந்த வீடியோ பாக்குறவங்க இவன் சொல்றது வேஸ்ட்டும்பாங்க. சப்போஸ் ஸ்மால் கேப் கடகடன்னு ஏறிச்சுன்னா. ஸோ எப்போ இதெல்லாம் நம்ம கையில இல்ல. நம்ம கையில இல்லை. மார்க்கெட் எப்படி பிஹேவ், அதுதான் ப்ராப்ளம். ஓகே. நீங்க கடைசி 6 மாசம் பிஹேவியரை வச்சு ஒரு அசெட் கிளாஸ் நல்லதுன்னு நீங்க எப்படி முதல்ல நீங்க கேட்ட கேள்வி அதுதான். ம், ம், ம். நீங்க கடைசி 6 மாசம் 1 வருஷத்தை வச்சு ஒரு அசெட் கிளாஸை பிஹேவியரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ம், ம், ம். அதோட ஒரு எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கோ அந்த ஃபுல் ஹிஸ்டரியை நீங்க பாருங்க. அதுல நீங்க ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கடகடான்னு ஏறும், கடகடான்னு குறையும். ம், ம். இது வந்து தேவையில்லாத ஒரு எக்ஸசைஸ், தேவையில்லாம கடகடான்னு ஃபால் ஆயிடும், ரொம்ப Okay. டயர்ட் ஆயிடும். அதுக்கு தேவையில்லாம ஸ்டெடி growth உங்களுக்கு. அதான் சொல்றேன், அப்படி உங்களுக்கு ஃபோமோ இருந்தா பெஸ்ட் ப்ராடக்ட் நிஃப்டி 500. ஓகே. ஒரே ஃபண்டு, ம், ம், ம். அந்த ஒரே ஃபண்டில் 60-65% லார்ஜ் கேப் கிடைச்சிடும், ஓகே. ஒரு 20% மிட் கேப், ம். மீதி ஸ்மால் கேப். ஒரே ஃபண்டில் எல்லாம் கிடைச்சிடும். ம், ம். உங்களுடைய ஃபோமோ எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அஃப்கோர்ஸ் கோல்டு ஃபோமோ இருந்தால் அதுக்கு மல்டி அசெட் தான் போகணும். ஓகே. அது நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. பட் Okay. வெறும் ஈக்குட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நிஃப்டி 500 போதும், எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸ்மால் கேப் அப்படி உங்களுக்கு ஸ்மால் கேப் ஏறுனா அந்த ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வரப்போகும். ம், ம், ம். அதனால ஆக்டிவ்லி மேனேஜ்டு எதுலேயுமே ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு தேவையில்லை. ம், ம். லார்ஜ் கேப்போ சரி, மிட் கேப்போ சரி, ஸ்மால் கேப்போ சரி. ஆனால் ஃபண்டு விற்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஓகே. பட் இதுதான் டேட்டா. ம், ம். இப்போ நான் சொல்ற டேட்டா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுல ம், ம். இந்த டேட்டா வந்து நான் டைரக்ட் பிளான் ஃபண்ட்ஸோட நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஓகே. இந்த டைரக்ட் பிளான் ஃபண்ட்ஸ்ல கமிஷன் இல்ல. ம். கமிஷன் இல்லாத ஃபண்டே பீட் பண்ண மாட்டேங்குதுன்னா ம். நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போனீங்கன்னா ரெகுலர் பிளான் தான் அவங்க போடுவாங்க. ம். அதுல அடிஷனல் கமிஷன் உங்களுக்கு ஒரு 0.5% 1% கமிஷன்ல போயிடும். ம், ம், ம். அதுல 0.5% 1% ரிட்டர்ன் இன்னும் குறையும். ம், ம். அப்போ பர்ஃபார்மன்ஸ் இன்னும் குறையும். ஓகே. ஓகே. புரியுதுங்களா நான் புரியுது, சொல்றது? புரியுது. நான் டைரக்ட் பிளான்லயே சரியா வரலன்னா ம். ரெகுலர் பிளான்ல எப்படி சரியா வரும்? ஸோ நீங்க தேவையே இல்லை, தேவையில்லாத ஆணி. ஓகே சார். சார் இப்போ யங்ஸ்டர்ஸ் சைட் போயிடலாம் சார். இப்போ யங்ஸ்டர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்ற விஷயம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஏதாவது ஒண்ணுனா நினைச்சத அன்னைக்கே பண்ணிடணும். ஏதாவது ஒண்ணா அப்படியே பண்ணணும். இப்போ வந்து என்னன்னா, இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க விஷயம்னா, லோன் எடுத்துட்டு ட்ரிப்ஸ் போறது. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய போயிட்டு இருக்கு.
ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ முன்னாடி குடும்ப கஷ்டம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, கையில காசே இல்ல அப்படின்ற கஷ்டம் இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்குன்னா, காசு நெறைய இருக்கு. எனக்கு செலவழிக்க வழி இல்ல. எதுலயாவது நான் செலவழிச்சே ஆகணுன்ற இது இருக்கு. ஆனா இன்வெஸ்டிங் யாரும் வரமாட்டேன். செலவழிக்க நான் ரெடி. ஆனா எங்கெங்க பண்றது? எனக்கு ஸ்ட்ரீம் நெறைய இருக்கு. என்னென்ன பண்ணுவேன்? ஏதாவது வாங்கியே ஆகணும். இப்படி இருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்ன சொல்றது? அவங்களுக்கெல்லாம் இன்னும் கஷ்டம் வராம இருந்தா சரி. ஓகே. ஏன்னா திடீர்னு இந்த மாரி ஆட்டிட்யூட்ல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது உடம்பு வந்து ஃபேமிலியில ப்ராப்ளம் வந்தா, அவங்களால ரொம்ப ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஓகே. அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும்னு கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். ஆ. ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடலாம். ஓகே. ஹெல்த்ல உங்களுக்கு ஹெல்த்னாலும் ஃபேமிலி ஹெல்த் நல்லா இருக்கணும். ம்ஹ்ம். அதனால இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆப்வியஸ்லி. பட் அது ஒரு ஃபேஸ். ம். அது வந்து நம்ப தப்புன்னுலாம் நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த ஃபேஸ்ல அவங்களா தான் வெளியில வரணும். ஓகே. இது இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா இருந்துட முடியாது. ம், ம், ம். உங்களுக்கு டெஃபினட்டா வெல்த் வேணும். சார் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாரி இஎம்ஐலே வந்து வீட்டு கடன் இந்த மாரி இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த சைடு பார்ப்போம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா, ஹோம் லோன் சைடு போவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் எனக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. நீங்க எல்லாரோட விட டிஃபரன்ஷியேட்டாவே இருக்கீங்களே. அதாவது இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இத தான் சொல்றாங்க. ஹோம் லோன் சைடு போகாதீங்க. நீங்க சொல்றீங்க வீட்டு கடன் இருந்தா பிரச்சனை கிடையாது. மத்தது தான் வேணாம் அப்படின்றீங்க. ஸோ இது எப்படி? இல்ல இது வந்து ட்ரெடிஷனல் விஸ்டம் தான் இது. நான் தனியா சொல்றது இல்ல. ட்ரெடிஷனல் விஸ்டம் என்னன்னா, ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்ல கடன் வாங்கக்கூடாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன்னு வச்சுங்களேன். ஆ. கார் நீங்க ஷோரூம்ல பார்க்குறீங்க. அதோட விலை ஒண்ணு இருக்கு. கையில உங்களுக்கு பெரிய ஃபோட்டோலாம் எடுத்து கேக்கெல்லாம் வெட்டி கையில உங்களுக்கு சாவி குடுத்துட்டாங்கன்னா, ம். அதோட விலை ஆட்டோமேட்டிக்கா 20-25% கம்மியாயிடும். ம், ம், ம். நீங்க ஷோரூம்ல இருந்து வெளில போனாலே 25% டவுன். ஓகே. நீங்க வெளிய ஷோரூம் எடுத்துட்டு அடுத்த தெருவுக்கு போயிட்டு திருப்பி வந்து ஷோரூம்ல வித்தீங்கனாலே 25% கம்மியா தான் நீங்க விக்கணும். ஓகே. புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா ம். அந்த டிப்ரிசியேஷன் ஆரம்பிச்சிட்டே இருக்கும். நீங்க வருஷா வருஷம் நீங்க இஎம்ஐ கட்டிட்டே இருப்பீங்க அதுல. அது பாட்டுக்கு அதோட விலை கம்மியாயிட்டே போகும். ம், ம், ம். ஸோ அதே மாதிரி தான் மொபைல் ஃபோன் எதுவா இருந்தாலும் சரி. எக்ஸெப்ட் வீடு. வீடு மட்டும்தான் அட்லீஸ்ட் மினிமம் அந்த வேல்யூ அப்படியேவாவது இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் மேபி போனா ஒரு 6% 7% ரிட்டர்ன் வருமே தவிர ம். உங்களுக்கு பெருசா லாஸ் வீட்டோட ப்ராப்பர்ட்டி வேல்யூல வராது. ம், ம், ம். அதனால தான் நான் வீட்டு கடன் மட்டும் வாங்குங்கன்னு சொல்றேன். ஓகே. ஏன்னா மத்ததெல்லாம் நீங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ம், ஒரு ம், ம். காருங்கிறது நீங்க ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஒரு ப்ரீ ஓன் கார் வாங்கலாம். ம், ம். நீங்க ம். இஎம்ஐ இல்லாம நான் சொல்றது. அப்படி உங்களுக்கு புது கார் தான் வேணும்னா நீங்க இஎம்ஐ மந்த்லி அதுக்கு தனியா ஆர்டி ஒன்று கட்டிட்டு 2-3 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் கழிச்சு வாங்கிடலாம். ம், ம். அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ், அதே மாதிரி ஹாலிடேஸ் எல்லாமே நீங்க இஎம்ஐ தேவையில்ல. ஓகே. வீடு மட்டும் நீங்க அவ்வளவு வெயிட் பண்ண முடியாது. ம், ம், ம். நீங்க வீடு தனியா நீங்க அவ்வளவு விக்கிற விலைவாசிக்கு லேண்ட் ரேட்டுக்கு நீங்க வீடு தனியா நான் இஎம்ஐ இல்லாம நான் பண்ணுவேன்னா உங்களுக்கு சூப்பர் சம்பளம் இருக்கும். ஓகே. பல லட்சங்கள். அதாவது நான் ஒரு 25 லட்சம் சம்பாதிக்கிறேன் ஒரு ம். மாசத்துக்கு. ம். என்னுடைய செலவு வந்து 1 லட்சம் ரூபாய் தான். ம். அப்போ என்னால நான் ஒரு 2-3 இயர்ஸ்ல நான் சேமிச்சு வீடு வாங்கிட முடியும். ம், ம். பட் எல்லாருக்கும் அப்படியாவா இருக்கு? Correct. அவங்க முக்காவாசி செலவுலயே போயிடுது. ம், அதுவும் ம், ரெண்ட் ம். கட்டினாங்கன்னா அவ்வளவுதான். ம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப அவங்களால சேமிச்சுலாம் வீடு வாங்கவே முடியாது. ஓகே. அவங்களால இஎம்ஐல வாங்கினால்தான் அது அந்த ட்ரீம் ரியலைஸ் ஆகும். அதனால தான் நான் சொல்றேன். பிளஸ் Okay. நீங்க என்ன பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் உங்களை வீடு கடன்னா 15 இயர்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 15 இயர்ஸ் நான் வேலை பண்ண போறேன். நெக்ஸ்ட் 15 இயர்ஸ். அது பாட்டுக்கு அந்த இஎம்ஐ ஓடிட்டே இருக்கு. அந்த இஎம்ஐ வந்து நான் என்னுடைய சம்பளம் ஜாஸ்தியாக அது கம்மியா தெரிஞ்சுட்டே இருப்பேன். ம். ஏன்னா அது வந்து இன்ஃப்ளேஷன்னாலையும் கம்மியா தெரியும். என்னோட இன்கம் ஏறுதுனாலையும் கம்மியா தெரியும். ஓகே. அதனால எனக்கு அந்த இஎம்ஐயோட வலு வந்து கம்மியாயிட்டே போகும். ம், ம், ம். பட் இது என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ ம். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்றவங்க. அந்த கால்குலேஷனே தப்பு. ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பே பண்றது நீங்க வந்து ஓவர் 15 இயர்ஸ் பே பண்ண போறீங்க. ம். ஓவர் 15 இயர்ஸ் பே பண்ண போற டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்றதே மேத்தமேட்டிக்கலி தப்பு. ம், அப்படி ம். ஆட் பண்ணக்கூடாது. ம். அது வந்து நீங்க ஓவர் டைம் நீங்க பண்றதுனால அதோட வலு உங்களுக்கு கம்மியாயிடும். நீங்க அதை இஎம்ஐயை கட்டிட்டு நீங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரெண்டும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு போனஸ் வருது, இன்க்ரிமெண்ட் வருது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீபே பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்றேன் வீட்டு கடன் மட்டும் இஎம்ஐல வாங்க, லோன்ல வாங்க. மற்றதெல்லாம் டிப்ரிஷியேட்டிங் அசெட்ஸை வாங்காதீங்க. அது பெரிய லாஸ். ம். ப்ளஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டு கடனோட ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ம், ம், ம். மொபைலு, கார் லோன் அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் 1% ஹையராக இருக்கும். அது எதுக்கு அது வாங்குறீங்க? இப்போ நீங்க சேவ் பண்ணி சேமிச்சு வாங்குங்க. சார் இப்போ வீட்டு கடன் நீங்க சொல்றப்ப சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் பார்க்குறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படி கால்குலேட் பண்ணாதீங்க தப்புன்றீங்க. பட் நிறைய பேர் காமனாக சொல்றது என்னன்னா, இப்போ நான் ஒரு 15 வருஷம் வந்து வீட்டு கடனில் மாட்டியிருக்கேன். ஒரு 50 லட்ச ரூபா வீடு வாங்குறேன்னா, நான் இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணது பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே இருக்குது. நான் அவ்வளோ காசு இழந்திருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, பேசாமல் ஒரு எஸ்ஐபி ஒன்று போட்டு ஒரு டைமில் க்ரோ பண்ண விட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த வீடை நம்ம வாங்கியிருக்கலாமே. இப்படி ஒரு சைட் ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது.
ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை அது ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து சில சமயம் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் எஸ்ஐபிலாம் கட்டி வீடு வாங்குறதுங்க வந்து ரொம்ப இம்ப்ராக்டிக்கல். ஓகே. பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப இம்ப்ராக்டிக்கல். ஏன்னா அந்த 15 வருஷம் கழிச்சு அவங்க வீடு வாங்கணுங்கிற ஏரியா பயங்கரமாக டெவலப் ஆகி என்ன வேணா ஆகலாம். மேபி அன்அஃபோர்டபுளாக கூட ஆகலாம். ஏன்னா இப்போ என்ன ப்ராப்ளம்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்னால கரெக்டாக சப்ளை டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் போகுதான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அங்கே டிமாண்டே இல்லைன்னா கூட கண்ணபின்னான்னு ப்ரைஸ் ஏறுது. பெருசாக ஃப்ளாட் கட்டிடுவாங்க, அதில் பாதி ஃப்ளாட் ஓப்பனாக இருக்கும், எம்டியாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது ஃப்ளாட்லாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேமித்து வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைமும் அது ரியலே கிடைக்குமாங்கிறது சொல்ல முடியாது. உங்களால் வாங்க முடியுமான்னு. ஓகே. ப்ளஸ் உங்களுக்கு ரெண்ட் போயிட்டே இருக்கும். ரெண்ட் வந்து பெரிய ஃபேக்டர். இப்போ இருக்கிற பெரிய ப்ராப்ளமே ரெண்ட் தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ரெண்ட் நான் கட்டுறதுக்கு பதிலாக இஎம்ஐ கட்டு போகிறேன், ஸோ அந்த செலவுக்கு இந்த செலவு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆக போதுமா. அந்த ஆர்குமெண்ட் ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் இஎம்ஐயை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கடகடன்னு போய் அதை அடைக்கணும். நிறைய பேர் இப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்தியாவில் ஸ்டார்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 15 வருஷம்னா டிப்பிக்கலாக எல்லாரும் லோன் எடுப்பாங்க. 15 வருஷம் லோன் எடுத்துட்டு 7 வருஷம் 8 வருஷத்துலேயே கடகடன்னு அடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த பயம், இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னு ஒரு பயம். ஸோ அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இஎம்ஐ வந்து மேக்ஸிமம் உங்கள் இன்கம், டோட்டல் இன்கம், ஃபேமிலி இன்கம் 100 ரூபான்னு வச்சுங்களேன், 40 ரூபா தான் இஎம்ஐ இருக்கணும். நான் சொல்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருடைய சேர்த்து இன்கம் 100 ரூபான்னு வச்சுங்க, 40% தான் உங்களுடைய இஎம்ஐ இருக்கணும். மீதி நீங்க அட்லீஸ்ட் 20% நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. அதை நீங்க 15 இயர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெல்த்தும் க்ரோ ஆகும், வீடும் உங்களுதாகும். நீங்க கடைசி பெரிய வீடு வாங்கிட்டு வீடு மட்டும் வச்சு கையில காசு இல்லைன்னா அது அசட் ரிச் கேஷ் புவர் அப்படிம்பாங்க. வீடை மட்டும் வச்சுட்டு கையில இவ்வளவு பேர் நல்ல சூப்பர் வீடு இருக்கு, கையில அடுத்த மாசம் செலவு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. ஓகே. ஸோ ரெண்டுத்தையும் அந்த பேலன்ஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஓகே சார். இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸும் நிறைய ஆகிட்டாங்க. யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏதோ ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க அப்படின்னா எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கான கிரெடிபிலிட்டியுமே அடிபடுது. யாரையுமே எடுத்து பிலீவ் பண்ண முடியல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயமே என்னன்னா, உங்கள் வீடியோவில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே சொல்லுவீங்க நான் நம்பாதீங்க அப்படின்வீங்க. எனக்கு பார்க்குறப்பே வந்து இதை நான் எப்படி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுமா, என்ன சொல்றாரு இவர், ஆடியன்ஸ் எப்படி அதை பார்ப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எடுத்தோடனே சொல்லுவீங்க என்ன நம்பாதீங்க, நான் சொல்றதை கண்டுக்காதீங்க. ஆனால் அது 10 நிமிஷம் வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நிமிஷத்துலேயே சொல்லிடுவீங்க, மீதி 9 நிமிஷம் உங்களை நம்பாம நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதை நான் கேட்குறேன் சார், ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே இதில் அடிபடுறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இன்ஃப்ளூயன்சர் வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சர் முதல்ல டிஃபைன் பண்ணணும். இன்ஃப்ளூயன்சர்னா யாருன்னா, ஒரு பிராண்டோட அவங்க கொலாபரேட் பண்ணி ஓகே ப்ராடக்ட் விற்கிறவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். இதுதான் ஆக்சுவல் என்னுடைய டெஃபினிஷன். இதுதான் ஐ திங்க் இட்ஸ் அ காமன் டெஃபினிஷன். அவங்க எந்த விதமான ப்ராடக்ட்டும் விற்கலைன்னா ஐ டோன்ட் திங்க் தேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க வந்து தேர் யூ கேன் திங்க் ஆஃப் தெம் அஸ் எஜுகேட்டர்ஸ்னு வச்சுக்கலாமே. ஆனால் அந்த எஜுகேஷன் அவங்க எப்படி சொல்றாங்கிறது முக்கியம். நான் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாங்களா? ஏன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு பல ரூட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி பர்சனல் ஃபைனான்ஸில் பல ரூட்ல இருக்கு. இப்போ அந்த எக்ஸ்பர்ட்டுங்கிற சொல்றவங்க அவங்க ஒரு ரூட்ல போயிருப்பாங்க. அந்த ரூட் தான் பெஸ்ட்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க அனலைஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ரெகுலர் நான் பாசிவ் ஃபண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் நான் சொல்றதே அதனால தான். நான் பண்ணது ஆக்டிவ் இன்வெஸ்டிங்னாலும் அனாலிசிஸ் வந்து பாசிவ் இன்வெஸ்டிங் ஃபேவரா தான் இருக்கு. அதனால நான் பாசிவ் இன்வெஸ்டிங் பற்றி சொல்றேன். ஸோ நீங்க அந்த அனாலிசிஸ் நீங்க பண்ணணும். நிறைய பேர் என்ன ப்ராப்ளம்னா அனாலிஸே பண்ண மாட்டேங்க. ஓகே. நீங்க அதான் டேட்டா. என்னுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, நான் சொல்ற எல்லாமே ரியல் எஸ்டேட்டை தவிர, ரியல் எஸ்டேட்ல நான் அனலைஸ் பண்ண முடியாது யாராலையும். ரியல் எஸ்டேட்டை தவிர நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டேட்டா பேக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்க என்ன நம்பாட்டாலும் அந்த டேட்டா இருக்கு, நீங்க அதே அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அதே ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ சொல்ற ஸ்டேட்மெண்ட் அதே தான் இருக்க போகுது. பட் வாயால வடை சுடுறது ரொம்ப தப்பு. இதுதான் ப்ராப்ளம். வாயால வடை சுடுறது தான். நீங்க என்னதான் கிமிக்ஸ் போட்டு வீடியோ பண்ணாலும் ஃபைனலா அந்த ஃபேக்ட் வந்து ஃபேக்டா இல்ல வாயால வடை சுடுறாங்க கணக்கு. அது நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் சரி, அதை நம்பக்கூடாது. அந்த சோர்ஸ் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சரி, நீங்க ஒருத்தர் வந்து கேட்டாங்க, உங்களை நம்பக்கூடாது எதுக்கே வீடு போடுறேன்னு கேட்டாங்க. ஓகே. அது பாயிண்ட் என்னன்னா, நீ அந்த அனலைஸ் நீங்க பண்ணுங்கன்ற. எல்லாம் டேட்டாலாம் இருக்கு. நான் மட்டும் என்ன எல்லாத்துக்கும் எங்க இருந்தாவும் டேட்டா வருது. எங்கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆக்சஸ் இருக்கு. அந்த டேட்டா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இல்ல நம்பிதான் ஆகணும். ஒன்னு சொல்றத நம்பிதான் ஆகணும். அட்லீஸ்ட் அனாலிசிஸ் போடுறவங்களே அதை நம்புங்க. சும்மா இப்படி இது நல்ல ஃபண்டு, லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்னை பார்த்து 3 இயர் ரிட்டர்னை பார்த்து சொல்றவங்கள நம்பாதீங்க. கொஞ்சம் நமக்குன்னு ஒரு ரேஷனல் திங்கிங் வேணும்ல. ஓகே. அது டெவலப் பண்ணணுங்கிறது தான் சொல்றேன். ஓகே சார்.
சார் கடைசி கொஸ்டினாக என்ன கேட்குன்னா, இப்போ ஒரு ஒரு வருஷம் பிறக்கும் போதே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ 2026ல் இப்போ பார்த்தீங்கன்னா 2025லேருந்து நிறைய குடும்பங்களில் பட்ஜெட் போட ஆரம்பிச்சிருக்காங்க, இன்வெஸ்டிங்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு விஷயம் ஃபேமிலி ஃபுல்லாக ஃபினான்ஷியலி இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா என்னவா சார்? டெஃபினட்டாக டிசிப்ளின். ஓகே. இந்த என்வலப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பாலுக்கு இவ்வளோ, ரேஷனுக்கு இவ்வளோ, க்ளோத்திங்க்கு இவ்வளோ, மொபைல் ரீசார்ஜ்க்கு இவ்வளோ, இந்த லிமிட்ஸை நான் கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த லிமிட்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணாமல் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அந்த பட்ஜெட் சக்ஸஸ். ஓகே. இன்னொரு நான் என்ன சொல்லுவேன்னா, பட் ட்ரூ மிடில் கிளாஸுக்கு 2026ல் நான் கடன் வாங்காமல் என்னால் எமர்ஜென்சிஸை ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி. கடன் வாங்காமல் 1 இயர் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்ஸ், இன்வெஸ்டிங்கை நான் பற்றி கூட நான் சொல்ல, இன்வெஸ்டிங்லாம் செகண்டரி. நான் டே டு டே எக்ஸ்பென்ஸுக்கே நீங்கள் கடன் வாங்குற நிலைமை வந்துருக்கூடாது. அதாவது திடீர்னு ஒரு 5000 ரூபாய் வேணும், மொபைல் உடஞ்சி போச்சு, 5000 ரூபா 10,000, அதுக்கெலாம் நீங்கள் கடன் வாங்குற சில ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. அதை நீங்கள் முதல்ல தவிருங்க. ஓகே. அதுக்கு நீங்கள் பட்ஜெட் பண்ணணும், ப்ளஸ் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணணும். ஸோ 2026 நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுற இயராக கூட இருக்கலாம். முக்கால்வாசி நீங்கள் ஃபர்கெட் அபவுட் ஈக்விட்டி, கோல்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னோட கடன் வாங்காமல் நான் லைஃப்பை 1 இயர் நான் ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அது டேக் இட் ஃப்ரம் ஸ்மால் ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங்கை பற்றி பார்க்கணும். சார் கடைசியாக நான் உங்கள்கிட்ட ஒரு பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ உங்களோட சேனலை பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இது மட்டும்தான் பேசுவேன், எனக்கு இதுதான் சொல்லணும்னு தோணுது, இவ்வளோ தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ இது நீங்கள் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயமா? ஏன்னா இதை பேசிக்காக ஒரு சொசைட்டியில் உங்களால் பண்ண முடியாது. இதுதான் ஒரு பாயிண்ட், இதில் தான் இப்போ என்ன பண்ண முடியாது. அதை எப்படி இவ்வளோ சாலிடாக பண்ணுறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். தெரியலப்பா, அது உள்ளிருந்து வருது. அதெல்லாம் நம்ம ஐ டோன்ட் நோ. நான் இவ்வளோ நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. நான் ரொம்ப மரியாதை குறைவாக எல்லாரையும் பேசுகிறேன். இல்லை நீங்கள் மரியாதை குறைவாக பேசல சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், எப்படி சொல்கிறது, டேட்டா எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இப்போது நான் பேசியிருந்தா அதை எப்படி சொல்லியிருப்பேன்னா, இதுதான் டேட்டா, ஒருவேளை இந்த டேட்டா அவங்க பார்க்கல போல், இந்த மாதிரி ஒரு சில ஸ்வீட் கோட்டிங்னு சொல்லுவாங்க சார், சுகர் கோட்டிங்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதான் ஆன்சர், இதை புரிஞ்சுக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்கோ அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்குல்ல. பட் நம்ம சைடில் இப்போது நான் அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? உங்கள் சைடில் நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸா, இல்லை வந்துட்டு நம்ம பேசினா கரெக்டாக தான் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியா? தெரியல, நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. ஐ திங்க் பை நேச்சர் நான் அப்படிதான். ஓகே. நான் இன்னும் அது மாற்ற முடியாது இனிமே. ஏன்னா நான் இந்த மாதிரி பார்த்தே இல்லை. ஒருத்தர் வீடியோ எடுத்தோடனே நான் நம்பாதீங்கன்ட்டு வீடியோ ஆரம்பிச்சா யாரு இல்ல, அதெல்லாம் ஆக்சிடென்ட் தான். என்னோட பாப்புலாரிட்டியும் ஆக்சிடென்ட் தான். ஓகே. அது நான் சொல்றேன், இது மாதிரி யூஸ்வலா இப்படிலாம் பேசினா மேபி பாப்புலர் ஆகிறது ரொம்ப கம்மி தான். ஸோ அது ஒரு ஆக்சிடென்ட் தான். ப்ளஸ் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சில சமயம் நான் சொல்றது நடக்கும், எல்லா டைமும் சொல்ல முடியாது. பட் அதனால மேபி அந்த ஒரு நம்பிக்கைனால பீப்புள் ஃபாலோ சொல்ல முடியாது. மேபி பேசிக்கலா நேச்சர் அவ்வளவுதான். அது தப்பான நேச்சர் தான். நீ சொல்றத பார்த்தா தப்பான நேச்சர் இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, இப்போ எனக்கும் ஒரு சில ஆசைலாம் இருக்கும்ல, இந்த மாதிரி பேசணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஒருத்தர் ஒரு பாயிண்ட்ல சொசைட்டி இதையும் கண்டுக்காம இதுதான் பாயிண்ட், தான் நடக்குது, இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் போதும் அப்படின்ற மாதிரி பேசுறது பெரிய மேபி என்னோட ஏஜ் மேபி இருக்கலாம். மேபி நான் வந்து ஃப்ரீ ஃபின்கால் ஆரம்பிக்கும் போதே எனக்கு 38 வயசு. ஓகே. ஸோ நான் அதுவும் யூடியூப்ல நான் வரும்போது 41 42. ஸோ மேபி ஏஜ். ஓகே. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி யங்கர் 25 26லாம் ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகே. மேபி இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஓகே சார், ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆஸ் அ மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் தாண்டி உங்களோட வீடியோஸில் இருக்கட்டும், இல்லை இப்போ நீங்கள் பேசின விதம் வந்து நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சார். ரொம்பவே நன்றி சார் வீடியோ. தேங்க்யூ, மை ப்ளஷர். தேங்க்யூ சார். இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது கம்ப்ளீட்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இது எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூஸ், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறது தான். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்களே தான் பிளான் பண்ணணும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன பண்ணணும், இந்த மாதம் நான் இது பண்ணணுமா வேணாமன்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். வேறு யாரோட இதுலேயும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக பிளான் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்கள். 2026 உங்களுக்கு நல்ல இயராக அமையட்டும். நன்றி. தேங்க்யூ.